வரப்போகிற இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே வல்லமான காரியங்களை செய்வார்படியாக. ஆவியானுடைய ஒரு முழு அசைவாடுதல் இந்த இடத்தை நிரப்பும்படியாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி எமன் ஸ்தோத்திரம் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் நின்று இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தெய்வம், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. எமன் ஸ்தோத்திரம் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நடுவில் நீர் உலாவி வருகிற தெய்வமாயிருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வலது கருத்து வானத்துக்கு நிற உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து எமன் ஸ்தோத்திரங்களை செலுத்திட்டே இருப்போமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எமன் இந்த ஒரு வார காலம் பத்திரமாய் பாதுகாத்து இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே. அவருடைய தயவுள்ள பிரசன்னத்துக்காய் நம்மை பாதுகாத்தார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தந்து இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவன் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுப்பா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்பட நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பிசாசின் அதிகாரங்கள், போராட்டத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. கர்த்தருடைய அசைவாடுதல் முழுவதுமாக உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். வர வேண்டிய ஜனங்களை கொண்டு வார். நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய மகிமையை ஜனங்கள் காண, நாங்கள் எல்லாரும் உம்முடைய மகிமையை காண பரலோக தேவனுங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். உட்காருவோம். இணைந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. ஆமென். தேனிலும் மகிமையானது, தேனிலும் இனிமையானது நம்முடைய இயேசுவின் நாமம். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய
பாடலை பாடுவோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஆமேன். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கொடுத்து நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிறவர் நம்முடைய தேவன். ஆமேன். நாள்தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஆமேன். அவர் பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளுக்கும் கிருபை விசேஷமானது. அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபையை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர் வழியாய் என்னை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே.
உன்னதமானவர், மகிமை மாட்சிமை நிறைந்தவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. ஆமென் ஆமென் ஆமென். அப்பா உம்மை சொந்தமாக கொண்டது எங்களுடைய பாக்கியம் அப்பா. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுதும் ஆமென் எங்களுக்கு நீர் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. உம்மை கண்டு கொள்ளும்படியாய், உம்மை அறிந்து கொள்ளும்படியான அந்த அப்பா ஞானத்தை கொடுத்து, அந்த அறிவை கொடுத்து அப்பா அப்படிப்பட்ட பாக்கியத்துக்குள்ளாய் எங்களை நடத்தி வருகிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை எங்களுக்கு சொந்தமாய் கொண்டது எங்களுடைய பாக்கியம் அப்பா. உம்மை எங்கள் தகப்பனாய் கொண்டது எங்கள் பாக்கியம் ரட்சா. உம்மை எங்கள் தகப்பனாய் கொண்டது பாக்கியம். உம்மை எங்கள் தாயாய் கொண்டது எங்கள் பாக்கியம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு இல்லாத இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. ஆமென் ஆமென். அவர் நம்மோட கூட இருந்து நம்மை நேர் வழியாய் நீதியின் பாதையில ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறாரே. ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோமா? ஆமென். கரங்களை தட்டி அவருக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோம். துதிகளின் பாத்திரர் அவர். அவர் துயாதி துய நல்ல தெய்வம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் நம்மத்தில் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறாரே. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமான தெய்வமாய் இருக்கிறாரே. இந்த நல்ல தெய்வத்துக்கு கரங்களை தட்டி நாம் ஆராதனை செலுத்தி கொண்டு இருப்போமா? ஆமென். கரங்களை தட்டி நம்ம ஆராதனை செலுத்துவோம். ஆமென். இதை காட்டிலும் வேற ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. அவரை ஆராதிப்பதும் அவரை துதிப்பதும் இதை காட்டிலும் வேற ஒன்றும் மென்மையானது இல்லை. எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சா. மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிறீரே. புதிய கிருபைகளால் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தி இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபப்பா. இப்படி எங்கள் கிருபையினால ஆமென் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, மகிமையாய் அப்பா வெற்றி சிறந்தவரே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ரட்சா. எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ். எங்க மேல இருக்கிற நுகங்களை முறித்தெடுக்கிற தேவன் நீங்க. ஆமென். எங்க மேல சத்ரு வைத்த நுகங்களை முறியடிக்கத்தக்க வல்லமையுள்ள தேவன் நீங்க ராஜா. ஆமென். எங்களை பலப்படுத்துகிறவர் நீங்கப்பா. பலவீன நேரங்களில் பலப்படுத்துகிறவர் ஆவியானவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஜீசஸ். ரிபா ரஷ்யா ரதிரதல ரலரபா ரிபா பாபா ரஷக்கர தியாந்தர திரதல ரலர திரதல ரபா ரிபா பாபா ரஷக்கர பரபர திரதல ரதிரதல ரதிரதல ரபலரபா ஓரி பிரதர ரஷ்யாந்தர திலர பிரிதிரி கரதல ரஷபா பரபரதல ரபா ரிபா பாபா ரஷபர போர திரதல ரதல ரபா. தேவனோடு உறவாடி கொண்டே இருப்பீங்களா? ஆராதித்து ஆமென் அந்நிய பாஷைகளால அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரோடு உறவாடி கொண்டிருங்க. ரிபா பாபா ரஷபர போர தியாந்தர திரதல ரலரபா ஆமென் ஆமென். முழு உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம தேவனுக்கு ஆராதனை செலுத்தி கொண்டே இருப்போம். ஆமென் ஆமென். ஏதோ ஒரு ஆராதனை ஏதோ வந்துட்டோமேனு அவரை நம்ம ஆராதிப்பது அல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ 2 நிமிஷம் ஆராதிச்சாலும் அது உண்மையாய் இருக்கட்டும். ஆமென். ஆமென் ஆமென். எங்களை விடுவிக்கும் தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ ஜீசஸ் ரியா கரதிரதலரபா ரிபாபா பரஷபர போரதிரதலரதலரபா. எஸ் ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரே. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பாயானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அதிசயமாய் நடத்துகிறவர்,
அவர் கண்மலையான தேவன். நம் கால்கள் இடராதபடி நம்மை பாதுகாத்து நடத்துகிறவர். நாள்தோறும் நன்மைகளை செய்து நம் வாழ்க்கை திருப்தியாய் நடத்துகிறவர். வனாந்திர பாதையில சென்றாலும் அதை களிப்பாய் மாற்றுகிறவர் அவர். நீ வனாந்திரமான பாதைகளில் சென்றாலும் அதை களிப்பாய் மாற்றுகிறவர். எவ்வளோ வேதனைகள் துன்பங்கள் வாழ்வில் இருந்தாலும் தேவ சமூகத்தில் அமரும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷமானது, அது எவ்வளவு இன்பமானது, அந்த நேரம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது. நீ துக்கமாய் இருக்கும் பொழுது, நீ வேதனையோடு இருக்கும் பொழுது உலகத்தார்கிட்ட போய் உன்னுடைய பிரச்சனையை சொல்லுவாயானால் உன் இருதயத்தின் பாரம் குறைந்து போவதில்லை. ஆனா நீ தேவ சமூகத்தில் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் அதை அவர் கணக்கில் வைத்து அதற்கு தக்க பதிலை அளிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீ விடுகிற கண்ணீர் வீணாய் போவது இல்லை. நீ அவர் சமூகத்தில் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் வீணாய் போவதில்லை. நன்மை செய்கிற தேவன் அவர். நன்மை செய்கிற தேவன் அவர். அவரை நோக்கி பார்ப்பாயானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அற்புதங்கள் அவர் செய்வாரே, அதிசயங்கள் அவர் நடத்துவாரே. அற்புதங்கள் அவர் செய்வாரே, அதிசயங்கள் அவர் நடத்துவாரே. கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்மலையான தேவனிவர் கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலையான தேவனிவர் கரம் பிடித்து நடத்திடுவார். காலிடருக்கு விலக்கிடுவார். கண்ணை கண்ணீருக்கு காத்திடுவார். காலிடருக்கு விலக்கிடுவார். கண்ணை கண்ணீருக்கு காத்திடுவார். கர்த்தரை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஆமென். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லையே. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்மைகளை அவர் செய்திடுவார். நாள்தோறும் உன்னை சுமந்திடுவார். நன்மைகளை அவர் செய்திடுவார். நாள்தோறும் உன்னை சுமந்திடுவார்.
நோக்கி பார்த்து நீ வெட்கப்பட்டு போவதில்லை பார். ஏன்னா அவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறவர். சோர்ந்து போய் இருக்கிறாயோ? இந்த காலை வேளையில ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறாயோ? இருதயத்தின் வேதனையோடு வந்திருக்கிறாயோ? அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறாயோ? ஒரு விசை அவரை நோக்கி பார்ப்பாயானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்ப்பாயானால் நிச்சயமாகவே வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஆமே. வெட்கப்பட்டு போகாதபடி, சத்துருக்கள் முன்பதாய் வெட்கப்பட்டு போகாதபடி நம் தலையை நிமிர செய்கிற தேவன் அவர். நம் தலையை உயர்த்துகிற தேவன் அவர். நம்மை சிங்காசனத்தில் அமர செய்கிற தேவன் அவர். நம்மோட கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர். ஆமென். இன்றும் ஜீவிக்கிறாரே, இன்றும் ஜீவிக்கிறாரே. அவர் சொன்ன வாக்கு ஒன்றும் பொய் அல்ல. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒன்றும் பொய் அல்ல. அது நிச்சயமாகவே நடக்கும். இந்த காலை வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ அவரை உண்மையாய் நோக்கி பார்ப்பாயானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ உண்மையாய் அவரை நோக்கி பார்ப்பாயானால் உன்னுடைய கண்ணீர் வீணாய் போவதில்லை. எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் பாருங்க. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இனி சத்ரு உன்னை தொடுவது இல்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் துக்கங்கள் மாறும். சந்தோஷமும் களிப்பும் உனக்கு உண்டாயிருக்கும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் மத்தியில் நீங்கள் மட்டும் அசைவாடி கொண்டதற்காய் நன்றி. உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புனீங்க, நன்றி அப்பா. தெய்வ பிரசனத்தினால் நிரப்புனீங்க, நன்றி ராஜா. மீதியான பகுதியை எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான பகுதியை முழுமையாய் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் நடத்துங்க, நீங்கள் பேசுங்க அப்பா. ஒருத்தரும் வெறுமையாய் போய்விடக்கூடாதுப்பா. ஒருத்தரும் வெறுமையாய் போகக்கூடாது. ஒருத்தரும் வந்த வண்ணமாய் போகக்கூடாதுப்பா. நிறைவான ஆசீர்வாதத்தோட தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவ வார்த்தைகளை சுமந்து கொண்டவர்களாய் அப்பா அதன்படி நடக்க தங்களை அர்ப்பணித்து வாழ ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சந்தோஷத்தோடும் அப்பா மகிழ்ச்சியோடும் திரும்ப செல்ல எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நலத்தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. 2 வாரத்துக்கு முன்னாடி கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தையின் தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். 2 हफ्ते पहले परमेश्वर जिस वचन से हमसे बात किए थे उसी के आगे के हिस्से को आज हम देखेंगे. வேதத்திலே பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் முற்பிதாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். पवित्र शास्त्र में पुराने नियम में पुरनीय पितरों कर गए. 1 ஆபிரகாம், 1 अब्राहम, 2 ஈசாக்கு, दूसरा इसहाक, 3 तीसरा யாக்கோபு. याकूब. இவர்களை முற்பிதாக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. इन्हें जो है पितरों करके कहा गया है. இவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார் என்கிறதான காரியத்தை தான் நாம் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். इनके जीवन को परमेश्वर किस तरह आशीष किए उसके बारे में हमसे बातें करते आ रहे हैं. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? वे आशीष पाने का कारण क्या है? ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் एक मनुष्य को परमेश्वर आशीष करना है तो அவனுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய சுபாவங்களும் இருந்திருக்க வேண்டியது அவசியம். उसके जीवन में परमेश्वर उम्मीद करने वाला बदलाव, परमेश्वर उम्मीद करने वाला कार्य उसके जीवन में हुआ रहना चाहिए. முதலாவது முற்பிதா என்று சொல்லக்கூடியவர் ஆபிரகாம். पहले पितरों या मूल पिता अब्राहम. ஆபிரகாமை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்திருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. अब्राहम को परमेश्वर कितने आशीष किए करके कहा गया है वचन में. ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம். उत्पत्ति के पुस्तक का 24वें अध्याय का पहला वचन. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான்.
अब्राहम वृद्ध था और उसकी आयु बहुत थी। கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்திருந்தார். परमेश्वर अब्राहम को सारी बातों में आशीष दी थी। அவன் பொருளாதாரத்தில் மட்டும் தேவன் அவனை ஆசீர்வதிக்கவில்லை, परमेश्वर उसे सिर्फ आर्थिक स्थिति में आशीष नहीं किए, அவன் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், उसका पारिवारिक जीवन को आशीष किए, அவன் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்தார், उसके व्यापार काम धंधे को आशीष किए, அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார், उसके व्यक्तिगत जीवन को परमेश्वर आशीष किए, அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். उसके वंश को परमेश्वर आशीष किए। அவன் என்னென்ன செய்தானோ எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருந்தது. उसने जो भी किया, जो कुछ किया, सभी में आशीष प्राप्त हुई। அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல காரியத்திலும். उससे ही बताया गया सभी बातों में। அவன் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாயிருந்தது, उसके जीवन में शांति थी, நன்மைகள் உண்டாயிருந்தது. भलाइयां थी। ஏமன் 13வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, 13वें अध्याय का दूसरा वचन इस प्रकार कहता है, ஆபிரகாமுக்கு இருந்த மிருக ஜீவன்கள் अब्राहम के जो भी भेड़ बकरी पशु थी, வெள்ளி, चांदी, பொன் सोने, இவைகளை உடைய சீமானாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसमें वो सबसे बड़ा धनी था करके। ஏமன் ஆபிரகாமை கர்த்தர் அவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வதித்திருந்தார். अब्राहम को परमेश्वर उतना दूर तक आशीष किए थे। அநேக ஆடு மாடுகள் இருந்தது, अनेक भेड़ बकरियां थी, மிருக ஜீவன்கள் இருந்தது, पशु जानवरे थे, பொன்னும் வெள்ளியும் உள்ள ஆஸ்திகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். सोने चांदी से उसे धनवान बनाए थे परमेश्वर। அதை 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 14, 15, 16 வசனங்களில் எல்லாம் उसी 13वें अध्याय के 14, 15, 16वें वचन में कहा गया है, ஏமன் ஆண்டவர் परमेश्वर ஆபிரகாமை अब्राहम को 14வது வசனப்பா, ஏமன் ஸ்தோத்திரம், ஏமன் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் சொல்லுகிறார், परमेश्वर अब्राहम से इस प्रकार நீ कहते हैं, வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். तू उत्तर दक्षिण पूर्व पश्चिम चारों ओर दृष्टि कर। அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, देख जो भूमि तुझे दिखाई देती है उन सभी को तुझे और तेरे वंश के लिए दूंगा। அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, अगला वचन इस प्रकार कहता है, சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவே, तेरे वंश को पृथ्वी की धूल की किनको किनाई बहुत करूंगा। ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போகிற இடம் முழுவதையும் நான் உனக்கு சொந்தமாய் தருவேன். अब्राहम को देखकर परमेश्वर के तू जहाँ कहीं जाएगा वो जमीन भूमि में तुझे दूंगा। ஆமென் ஸ்தோத்திரம். அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து அதை ஆசீர்வதித்தார். उसे और उसके वंश को देखकर परमेश्वर उसे आशीष किए। அப்ப ஆபிரகாமுக்கு இவ்வளவு சகல ஆசீர்வாதம் உண்டாவதற்கு காரணம் என்ன? अब्राहम के लिए इतनी आशीष होने का कारण क्या है? 2 வாரத்துக்கு முன்னால நம்ம தியானித்தோம். 2 हफ्ते पहले हमने ध्यान किया, தேவன் ஆபிரகாமை அழைத்தார். परमेश्वर अब्राहम को बुलाए। அல்லேலூயா. हालेलुया। நீ வா என்று கூப்பிட்டார். तू आ कर कर बुलाए। ஆமென். வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, ஆபிரகாமை ஆண்டவர் விசேஷமாய் அழைத்தபடியினாலே, परमेश्वर अब्राहम को विशेष रूप से बुलाए इस वजह से, தேவனை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டபடியினாலே, परमेश्वर के पीछे आने के लिए बुलाया गया इस वजह से, சர்வ வல்லமை உள்ள தெய்வம் அவனை ஆசீர்வதித்தார். सर्वशक्तिमान परमेश्वर उसे आशीष किए। நாமெல்லாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். हम सभी परमेश्वर के द्वारा चुने हुए, बुलाए हुए। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். हमने उसे नहीं चुना, उसने हमें चुन के लिया। நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். हमें परमेश्वर चुन के लिए। எதற்காக? किसके लिए? அழைக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். बुलाए गए सभी परमेश्वर के बच्चों को वो आशीष करना चाहते हैं। அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்போது, बुलावट के योग्य जब हम चलते हैं, கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर निश्चय में आशीष करने के लिए काफी है। இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை ஆசீர்வதிப்பதற்கான 2வது காரியம், आज परमेश्वर अब्राहम के जीवन को आशीष करने का दूसरा कारण, ஆதியாகமம்
22வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்கிறது. उत्पत्ति के 22वें अध्याय का 18वें वचन में गए, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर अब्राहम को देखकर कहते நீ गए, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் तूने जो मेरी बात को मानी, உன் சந்ததிக்குள் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तेरे वंश के कारण इस पृथ्वी की सारी जातियां अपने आप को धन्य कहेंगी करके परमेश्वर अपने नाम से शपथ खाई. 26வது அதிகாரம் 4-5 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது, 26वें अध्याय का 4 और 5 वचन इस प्रकार कहता है, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து अब्राहम मेरी बातों को मानकर, என் விதிகளையும் मेरी विधियों को, என் கற்பனைகளையும் मेरी आज्ञाओं को, என் ஸ்தோத்திரம் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே मेरे प्रमाण और व्यवस्था को पालन किया, इस वजह से நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். मैं तेरे वंश को आकाश की तारों के समान फैलाऊंगा. உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். तेरे वंश को ये पूरा का पूरा देश दे दूंगा. உன் சந்ததிகளுக்குள் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். और तेरे वंश के अंदर पृथ्वी की सारी जातियां आशीष पाएगी. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த ரெண்டு வசனமும் என்ன சொல்லுகிறது? अच्छे से ध्यान दीजिए, दोनों वचन क्या कहता है. தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर अब्राहम को आशीष करने का कारण बताती है. 22:18 இப்படி ஆய் சொல்லுகிறது, 22वें अध्याय का 18 वचन इस प्रकार कहता है, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். क्योंकि तूने मेरी बात को मानी, इसीलिए मैं तेरे वंश को आशीष करूंगा. 26 அப்படித்தான் சொல்லுது, 26वां वचन भी इसी प्रकार कहता है, நீ என் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் अब्राहम ने जो मेरी बात को मानी, इसलिए என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் मेरे विधियों को, मेरी व्यवस्था, मेरे आज्ञा, मेरे प्रमाण को पालन किया, इस वजह से ஆமென், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तेरा वंश आशीषित रहेगा करके परमेश्वर कहते हैं. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து तो परमेश्वर की बात मानकर, அவருடைய விதிகளை மதித்து उनके विधियों का सम्मान कर कर, அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு उनके आज्ञाओं का पालन कर कर, நியமங்களையும் பிரமாணங்களையும் கைக்கொண்டு நடந்தால் नियमों और प्रमाणों को पालन करते हुए चलेंगे तो ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் अब्राहम को आशीष करने वाला परमेश्वर நம்மையும் ஆசீர்வதிப்பார். हमें भी आशीष करेंगे. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर के वचन को परमेश्वर के वचन को हम मानेंगे तो हम मानेंगे तो परमेश्वर हमें परमेश्वर हमें आशीष करेंगे. அல்லேலூயா. हालेलुया. ஆபிரகாம் மரித்து போனார். अब्राहम मर गया. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கிடத்தில் ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், अब्राहम के बेटे इसहाक को परमेश्वर दर्शन देकर कह रहे हैं, ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், अब्राहम मेरी बातों को माना, என் விதிகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டான். मेरे विधियों और आज्ञाओं को पालन किया. ஆகவே इसीलिए தேவன், நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். मैं तेरे वंश को आशीष करूंगा. ஒரு தகப்பனுடைய கீழ்ப்படிதல், एक पिताजी का बात मानना, அவனுடைய சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். उसके वंश पीढ़ी से पीढ़ी आशीष पा रहे हैं. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் तुम लोग परमेश्वर की बात को मानोगे तो உங்கள் சந்ததி சந்ததியாய் ஏமன் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். तुम्हारे वंश पीढ़ी से पीढ़ी जो है परमेश्वर से आशीषित रहेंगे. மறுபடியும் சொல்கிறேன், दोबारा कहता हूँ, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் आप लोग परमेश्वर की बात मानोगे तो உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், तुम्हें भी आशीष करेंगे. உங்கள் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். तुम्हारे वंश, तुम्हारे पीढ़ी को भी आशीष करेंगे. நாம் சேர்த்து வைக்கிற பணத்தினாலோ பொருளினாலோ நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ முடிவதில்லை. हमने जो इकट्ठा करके रखा है, पैसे से, सोने से, चांदी से, हमारे बच्चे आशीष का जीवन जी नहीं सकते. சிலர் நினைக்கிறார்கள் பணம் என்பது தான் ஆசீர்வாதம் என்று. कुछ लोग सोच रहे पैसा ही आशीर्वाद है कर कर. நேற்றைக்கு நான் ஒரு நியூஸ் ஒன்று கேட்டேன். कल के दिन मैंने एक न्यूज समाचार को देखा. சென்னையிலே ஒரு பிரபலமான ஒரு பெரிய கோடீஸ்வரன்,
चेन्नई में एक प्रबल एक बड़ा करोड़पति व्यक्ति அவர் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன மனுஷன். वो अच्छे एक सरकारी नौकरी से काम कर कर इस रिटायरमेंट लिए. ரெண்டே ரெண்டு பிள்ளைகள். उनके दो बच्चे. ரெண்டு பேரும் திருமணம் முடித்து வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க. अब दोनों बच्चे जो के शादी कर कर विदेश में जो है सेटल हो गए. பல கோடிக்கு சொந்தக்காரர்கள். कई करोड़ों रुपए के जो है मालिक है. ஆனால் लेकिन சென்னையில் இருக்கிற இந்த தகப்பனார் चेन्नई में रहने वाला पिताजी ஏமன் நான் நினைக்கிறேன் 17வது மாடி நினைக்கிறேன் அங்க இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி செத்து போனார். मुझे लगता है 17वां माला बिल्डिंग से कूद कर आत्महत्या कर बैठे. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடியது வெறும் பணமும் பொருளும் அல்ல. आशीर्वाद कहना मतलब सिर्फ पैसे और चीजें ही नहीं. குடும்பத்தில் இருக்கிற அன்பு, परिवार में रहने वाला प्रेम, ஒருவருக்கோர் உள்ள ஐக்கியம், एक दूसरे के साथ की संगति, एकता, சமாதானம், शांति, ஏமன் இருக்கிறது நல்ல சந்தோஷமா சாப்பிடக்கூடியதான் பெரிய ஆசீர்வாதம். जो है उसे खुशी के साथ खाना ही बड़ा आशीर्वाद. பொருளாதாரமும் நல்லதுதான். आर्थिक स्थिति रहना भी अच्छी बात. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் தேவ சமாதானம் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதுல பெரிய ஆசீர்வாதம். लेकिन सारी चीजों से बढ़कर परमेश्वर की शांति हमारे घर पर रहना की सबसे बड़ा आशीर्वाद है. தமிழ்ல சொல்லுவாங்க கஞ்சி குடிச்சாலும் கூழு குடிச்சாலும் சந்தோஷமா குடிக்கணும் அப்படின்னுவாங்க. तमिल में कहते हैं कि जो खिचड़ी खाओ या कंजी खाओ खुशी के साथ खाओ. ஆமென். आमीन. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், क्यों आपसे कहता हूँ, தகப்பன் पिताजी தாய் माँ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால், परमेश्वर की बात मानते हैं तो, அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடந்தால், उनके आज्ञा के अनुसार चलते हैं तो நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். हमें भी परमेश्वर आशीष करेंगे. நம்முடைய சந்ததியும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வாழ வைப்பார். हमारे पीढ़ी वंश को भी आशीष करके जीने के लिए रखेंगे. உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 27 28 வசனங்களை நாம் வாசிக்கும் போது व्यवस्था विवरण के 11वें अध्याय के 27 और 28 वचन को पढ़ेंगे तो அந்த ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पे दो कार्य बताया गया है. நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்திருந்தீர்களானால் ஆசீர்வாதமும், यहोवा की आज्ञा को जो मैं आज तुम्हें सुनाता हूँ मानो तो तुम पर आशीष होगी. அடுத்த வசனம் சொல்றது, अगला वचन कहता है, என் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் मेरे परमेश्वर यहोवा की आज्ञा को नहीं मानोगे, நான் உங்களுக்கு விதிக்கிற விதியை விட்டு விலகி मैं जिस मार्ग की आज्ञा देता हूं उससे तुम हटकर நீங்கள் அறியாத தெய்வங்களை பின்பற்றினால் சாபமும் வரும். तुम दूसरे देवताओं की दंडवत करोगे तो श्राप तुम पर आएगी. 27வது வசனம் சொல்கிறது, 27 वचन कहता है, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். परमेश्वर की आज्ञाओं को मानेंगे तो आशीर्वाद. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் ஆசீர்வாதமும், கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபமும் வரும். परमेश्वर की परमेश्वर आज्ञाओं को मानोगे तो आशीर्वाद होगा, परमेश्वर की आज्ञा को नहीं मानोगे तो नहीं मानोगे तो श्राप होगा. நம்மை உண்டாக்கின தெய்வத்துடைய கற்பனைகளை கைக்கொண்டால் ஆசீர்வாதம். हमें जिस परमेश्वर ने बनाया उसकी आज्ञाओं को पालन करेंगे तो आशीर्वाद. நம்மை உண்டாக்கின தெய்வம் ஒருபோது நம்மை சபிப்பது இல்லை. हमें बनाए हुए परमेश्वर कभी हमें श्राप नहीं देता, ஆனால் அவர் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். लेकिन उन्होंने एक नियम कानून को रखा है. என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால் நீ தானாகவே ஆசீர்வதிக்கப்படுவாய். देख तू मेरे आज्ञाओं को मानेगा तो अपने आप तू आशीष पाएगा. என் கற்பனையை கீழ்ப்படியாமல் இருந்தால் நீ சாபத்தை நீயாகவே தேடிக் கொள்கிறாய். मेरी आज्ञाओं को तू नहीं मानेगा तो अपने आप तू कुछ शाप को ढूंढ लेता है. விளங்குச்சா உங்களுக்கு? समझे इस बात को? புரியுதா? समझे? புரியுதா இல்லையா? समझे कि नहीं? என்ன ஒரு மாதிரி இருக்கிற தூக்க மயக்கத்திலேயே? अजीब ऐसे लग रहा है नींद में ही अभी भी. ஆமென். आमीन. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दो. ஆண்டவர் ஒருபோது நம்மை சபிப்பதில்லை. परमेश्वर कभी हमें श्राप नहीं देते, ஆனால் அவர் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். लेकिन वो नियम को रखेंगे. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் என் கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும். तुझे आशीष पाना है तो मेरी आज्ञाओं को मान. கட்டளை கீழ்ப்படிந்தால் அது அப்படி
அப்படியே தானாகவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவாய். देख तू इस आज्ञा को मानेगा तो अपने आप तो आशीष को पालेगा. உன்னை ஆண்டவர் வந்து கையை வச்சு நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. तेरे लिए परमेश्वर उतर कर आकर तेरे सिर पे हाथ रख कर तू आशीषित रहे ऐसे कहने की जरूरत नहीं. அதே நேரத்தில் அப்படி நியமம் என்ன சொல்லுகிறது? उसी समय उनका नियम कानून क्या कहता है? அவருடைய கட்டளைகளை நீ கீழ்ப்படியாமல் போனால், उनके आज्ञाओं को तू नहीं मानेगा तो நீயாகவே சாபத்தை தேடிக் கொள்ளுகிறாய். तू ही अपने आप अपने ऊपर श्राप को ढूंढ लेता है. விளங்குச்சா உங்களுக்கு? समझिए आप लोग? நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, तो आपको आशीष का जीवन जीना है तो, சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும்னா, आपके बच्चे नाता पोता आशीष से रहना है तो ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். बहुत ही आसान. சொல்லுங்க, बोलिए, சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए. ரொம்ப சிம்பிள், बहुत आसान, बहुत आसान. बहुत ही सिंपल. ஆமென். आमीन. பெரிய மலையெல்லாம் நவுட்ட வேண்டிய அவசியம் இல்லை. बड़े पहाड़ को हटाने की जरूरत नहीं. Praise the Lord. Praise the Lord. எங்கேயாவது கிலோமீட்டர் கணக்கா எங்கேயாவது நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. कई मील दूर किलोमीटर चलने की आवश्यकता नहीं. அவருடைய கட்டளைகள் எங்க இருக்கு? उनकी आज्ञाएं कहां पर गए? இந்த பைபிள்ல தான் இருக்கு. इसी पवित्र शास्त्र में है. இத படிக்கும் போதே அவருடைய கட்டளையை நாம் புரிகிறோம். इसे पढ़ते समय उनकी आज्ञा को जब समझते हैं, படிக்க படிக்க पढ़ते पढ़ते ஒவ்வொரு கட்டளைகளாக हर एक आज्ञा நாம் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தால் हम मानते रहेंगे तो நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். हमारा जीवन भी आशीषित रहेगा. நம்ம சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்கும். हमारे वंश भी आशीषित रहेंगे. அல்லேலூயா. हालेलुया. நிறைய பெற்றோர்ட்ட கேளுங்க, बहुत से माता पिताओं से पूछिए, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, तुम क्यों इतना कष्ट उठा रहे हो? அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் என் பிள்ளைக்கு தான். सब कुछ ये मेरे बच्चे के लिए. किसके लिए? यार काग, किसके लिए? यार काग, बच्चों के लिए. मेरे बच्चों के लिए. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடறான். आज तो ऐसे लोग हैं जिनकी शादी नहीं हुई, शादी होने से पहले उसको बच्चा होगा उसके लिए इकट्ठा करता है. கேட்டா என்ன சொல்றான்? पूछेंगे तो क्या कहता है? எனக்கு பிள்ளை பிறந்து நாளைக்கு நீ என்ன சேர்த்து வச்சேன்னு கேள்வி கேட்டுறோம். मेरे को बाद में बच्चा पैदा होगा और बच्चा मुझसे पूछेगा, ए तूने मेरे लिए क्या इकट्ठा करके रखा है? நான் ஒண்ணு சொல்றேன், एक बात कहता हूँ, ஏமன் ஸ்தோத்திரம், நீ கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தா तू परमेश्वर की आज्ञा को मानेगा तो உன் சந்ததி பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா. तेरा वंश इस पृथ्वी पर आशीषित रहेगा. அந்த பிள்ளை யார் ஆசீர்வதிக்கணும் அவசியமே கிடையாது. उस बच्चे को कोई और आशीष करने की आवश्यकता அது नहीं. ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாகவே பிறக்கும், ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாகவே வளரும். वो आशीर्वाद के पात्र योग्य जन्म लेगा, आशीर्वाद के पात्र योग्य जीवन बिताएगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆபிரகாம் अब्राहम ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த 3 சம்பவங்களை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லி போக விரும்புகிறேன். परमेश्वर की जो 3 बातों को उसने माना, उस घटना को बता के मैं आगे बढ़ता हूँ. ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல उत्पत्ति के पुस्तक के 12वें अध्याय के पहले वचन में ஆபிரகாம் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. अब्राहम पहले परमेश्वर की बात माना, वो घटना वहां पे लिखी गई है. ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து, परमेश्वर एक दिन अब्राहम को देखकर, உன் தேசத்தையும் तेरे देश को, உன் இனத்தையும் तेरे जाति को, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு तेरे पिता के घर को छोड़कर புறப்பட்டு निकलकर நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. मैं जो देश दिखाऊंगा वहां पर तू जा. 4வது வசனம் சொல்லுது, चौथा वचन कहता है, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனார். परमेश्वर जैसे अब्राहम से के वैसे वो निकल कर गया. ஆண்டவர் ஒரு நாள் தரிசனமானார். परमेश्वर एक दिन दर्शन दिए. இதான் முதல் தரிசனம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தது. यही पहला दर्शन है जो परमेश्वर ने अब्राहम को दिया. இதற்கு முன்பு ஆபிரகாம் தேவனை அறிந்தவன் அல்ல. इससे पहले अब्राहम परमेश्वर को नहीं जानता था. விளங்குச்சா உங்களுக்கு? आप लोग समझे? ஆபிரகாம் இந்த யெகோவா தெய்வத்தை அறிந்தவன் அல்ல. अब्राहम इस यहोवा परमेश्वर को नहीं जानता था. யெகோவா தேவனுக்கும் இவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. यहोवा परमेश्वर अब्राहम के बीच में कोई संपर्क नहीं. இவன் குடும்பத்துக்கும் யெகோவா தேவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. और इसके परिवार का भी यहोवा परमेश्वर से कोई संबंध नहीं. இவர்கள் தொழில் என்ன? इनका व्यापार काम धंधा क्या है? பிரதானமான தொழில் என்பது விக்கிரகங்களை செய்து இவன் அவைகளை விற்பது. इनका मुख्य जो व्यापार काम धंधा है मूर्ति को बनाकर बेचना. அதற்கு அடுத்தபடி ஆடு மாடுகளை ஏமன் ஸ்தோத்திரம் மேய்ப்பது. उसके बाद भेड़ बकरियों को चराना. ஏமன் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ऐसे रहते हुए काल समय में கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி परमेश्वर
उसको दर्शन देकर தன்னை வெளிப்படுத்துகிறார். अपने आप को प्रकट करते गए। ஆபிரகாமே, अब्राहम, நான் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தெய்வம். मैं ही आकाश और पृथ्वी को बनाया सर्वशक्तिमान परमेश्वर। ஆமென். आमीन। ஏமன் அப்படின்னு சொல்லிட்டு ऐसा कहकर சொல்றாரு, कहते गए உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போ. तू तेरे देश को छोड़कर निकल, ஏமன் உன் இனத்தை விட்டு புறப்பட்டு போ. तेरे जाति को छोड़ के निकल, தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ. पिता के घर को छोड़ के निकल। எங்க போனோம்? कहाँ जाना गे? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. मैं जो देश दिखाऊंगा वहां पे जा। எங்கன்னு அட்ரஸ் எல்லாம் அவர் சொல்லல. कहाँ पर जाने का एड्रेस पता सब नहीं बताए। ஆமென். आमीन। போ, அவ்வளவுதான். जा, उतना ही போ. जा। போகும்போது நான் காண்பிப்பேன் ஒரு ஊரை. तू जाते समय में तेरे को वो गांव को बताऊंगा, அந்த இடத்துக்கு நீ போ. वहां उस जगह पर तू जा। அல்லேலூயா. हालेलुया। நம்மட்ட என்ன சொல்லிருப்போம்? हमसे कहे होते तो हम क्या कहते? முதல்ல அட்ரஸ் சொல்லுங்க ஆண்டவரே. पहले एड्रेस पता बता दीजिए परमेश्वर। நான் எந்த ரூம் நம்பர்ல தங்கணும் ஆண்டவரே? मुझे कौन से रूम नंबर में रुकना है? ஆமா, என்ன யார் ரிசீவ் பண்ண வருவா அவங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஆண்டவரே. मुझे वहां पर से रिसीव करने मिलने कौन आएगा उनका फोन नंबर बताइए। ஆமென். आमीन। அங்க போனா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? वहां पे जाने के बाद मैं क्या करूं परमेश्वर? அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்போம். ये सारे सवालों को पूछते। ஆமென். आमीन। ஆனா ஆபிரகாம் ஒரு क्वेश्चन இல்ல. लेकिन अब्राहम ने एक भी सवाल नहीं पूछा। முதல் முறையாய் தரிசனம் கொடுக்கிறார் ஆண்டவர். पहली बार परमेश्वर को दर्शन दे रहे இதுக்கு हैं। முன்னால் ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்ததும் இல்லை, தரிசனம் உண்டானதும் இல்லை. इससे पहले अब्राहम ने परमेश्वर को देखा नहीं, उनका कोई दर्शन भी नहीं हुआ அவர் இந்த தேவனை ஆராதித்ததும் இல்லை. और वो इस परमेश्वर की आराधना भी नहीं किया। அவருடைய தகப்பன் குடும்பம் இந்த தேவனை ஆராதித்ததும் இல்லை. उसके पिता के घर भी इस परमेश्वर की आराधना नहीं किए। ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். परमेश्वर को दर्शन दिए। ஃபர்ஸ்ட் சொல்றாரு, पहली बार ही कह रहे, உன் இனத்தை விட்டு போ, तेरे जाति को छोड़ के जा, உன் தேசத்தை விட்டு போ, तेरे देश को छोड़ के जा, தகப்பன் வீட்டை விட்டு போ. तेरे पिता के घर को छोड़ के जा। எங்க போணும்? कहाँ जाना है? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. मैं जो देश दिखाऊंगा वहां जा। 4வது வசனத்தை பாருங்க, அவனுடைய கீழ்ப்படிதல். चौथा वचन देखिए, उसकी बात मानना। கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு, சொல்லுங்க பார்க்கலாம், புறப்பட்டு போனான். परमेश्वर जैसे अब्राहम से कहे वैसे ही वो निकल कर गया। निकल कर गया. गया। ஆமென். आमीन। அதான் கீழ்ப்படிதல். वही बात मानना। ஆமென். आमीन। நம்ம பிள்ளைகள்ட்ட ஒரு வேலை சொன்னா என்ன செய்யும்? हमारे बच्चों से काम कहेंगे तो क्या कहते? பிறகு போறேன். बाद में जाता हूँ। கடைக்கு போயிட்டு வாடா. दुकान में जाके आ। கொஞ்ச நேரம் இருங்க. थोड़ा समय रुकिए। பிறகு போறேன். बाद में जाता हूँ। இப்ப நான் ஒரு வேலையை செய்துட்டு இருக்கேன், இது முடிச்சிட்டு போறேன். अभी मैं काम कर रहा हूँ, इस काम को खत्म करके जाता हूँ। இந்த வேலை முடியும் போது நம்ம சொன்னது அதுக்கு மறந்துடும். ये काम खत्म होते ही हमने क्या कहा था वो भूल जाएगा। விளங்குச்சா? समझे? ஆனா ஆபிரகாம் लेकिन अब्राहम சொன்ன உடனே ரைட், कहते ही तुरंत राइट, நான் கிளம்புறேன் ஆண்டவரே. मैं निकलता हूँ प्रभु। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் கீழ்ப்படிதல். वही बात मानना। கர்த்தர் ஒரு முறை சொன்ன உடனேயே செய்கிறது தான் கீழ்ப்படிதல். परमेश्वर जैसे ही कहे पहले ही बार बात मान, अब करना बात मानना है। ஆமென். आमीन। இன்னொரு முறை ஆண்டவர் சொல்வாரா? और एक बार परमेश्वर कहेंगे क्या? சிலருக்கெல்லாம் ஒரு கேள்வி. कुछ लोग के अंदर सवाल। கர்த்தர் உங்ககிட்ட வசனத்தின் மூலமா பேசி இருப்பாரு. परमेश्वर आपसे वचन के आधार पर बात किए होंगे। சிலர் யோசித்துட்டே வருவாங்க, இன்னைக்கு பாஸ்டிங் தலை மேல கையை வச்சு அப்படியே சொல்லணும். कुछ लोग ऐसे घर से निकलते समय सोच के आते, पास्टर आज मेरे सिर के ऊपर हाथ रखकर वैसे ही कहना चाहिए, அப்பதான் நம்புவேன். तभी भरोसा करूंगा। ஆமென். அது கீழ்ப்படிதல் அல்ல. वो बात मानना नहीं। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்ககிட்ட ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா பேசிட்டாரா? परमेश्वर तुझसे किसी एक कार्य से बात कर लिए क्या? அதுக்கு உடனே ரைட், நான் போறேன், நான் செய்கிறேன் ஆண்டவரே, இதுதான் கீழ்ப்படிதல். उसके लिए तुरंत सही है परमेश्वर, मैं इसे करता हूँ, मैं तुरंत निकलता हूँ, यही बात मानना है। பைபிள் சொல்லுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். बाइबल कहता है अब्राहम बात माने। ஆமென். आमीन। ஆபிரகாம்கிட்ட எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? अब्राहम से कितने लोग सवाल किए होंगे, आप क्या सोचते हो इसके बारे में? ஆபிரகாம் ஆண்டவரை தரிசித்த உடனே எங்க யார்கிட்ட தான் போய் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? अब्राहम परमेश्वर का दर्शन करते हो पहले किसको जाके बताए होंगे? நல்ல புருஷனா இருந்தா மனைவிட்ட தான் சொல்லியிருப்பான். अच्छा पति है तो पत्नी को जाके कहे होते। ஒரு மாதிரி இருக்கிறிய? अजीब बेटे हो। ஆமென். आमीन। முதல்ல ஷேரிங் யார்கிட்ட? पहला किसके साथ बांटना? மனைவிட்ட. पत्नी से। மனைவி புருஷன்ட்ட. पत्नी पति से। அல்லேலூயா. हालेलुया। சில வீட்ல எல்லாம் உலகமெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகுதான் மனைவிக்கு காதுல வெளியோட சுத்தி வரும். कुछ घर में तो पूरी दुनिया को मालूम पड़ने के बाद ही किसी के मुंह से पत्नी के कान में आके पड़ता है। நான் நினைக்கிறேன் இவங்களுக்கெல்லாம் மனைவி முன்னால நிக்கிறதுக்கு தைரியம் இல்லாதவங்க. मुझे ऐसा लगता है ये जो है पत्नी के सामने खड़े रहने के लिए इनको धैर्य नहीं। அப்படி இல்ல, ऐसा नहीं। மனைவிட்ட தான் முதல். पत्नी को पहला बताइए। அப்ப நான் இப்படி நினைக்கிறேன். तो मैं ऐसा सोचता हूँ। ஆபிரகாம் சாராள்கிட்ட போய்
अब्राहम सारा के पास जाकर, இப்ப ஆபிரகாமுக்கு 75 வயசு, சாரா பாட்டிக்கு 65 வயசு. अभी अब्राहम की उम्र 75 और सारा दादी माँ का 65 उम्र है। இந்த சம்பவம் நடக்கும்போது ये घटना होते समय ஆபிரகாம் போய் சொல்லியிருப்பான், अब्राहम जाके कहे होंगे, ஏப்பா ஏமா देखो எனக்கு ஒரு ஆண்டவர் எனக்கு தரிசனமானார் பாத்துக்க. मेरे को एक परमेश्वर दर्शन दिए, இதுவரைக்கும் நான் அவரை பார்த்ததெல்லாம் கிடையாது. अभी तक मैंने उन्हें नहीं देखा। அவருடைய பிரசன்னம் பயங்கரமா இருந்துச்சு. उनकी उपस्थिति भयंकर थी, அவரோடு கூட ஒரு திரளான தூதர்கள் வந்திருந்தாங்க. उनके साथ बहुतायत से दूत लोग आए थे। அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு மன நிறைவா இருந்துச்சு, वो जब मुझसे बात की तो मेरे मन में भरपूरी हुई, சந்தோஷமா இருந்துச்சு. बहुत ही आनंद से था। அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் அவர். ऐसे सब उनको विवरण से बताए होंगे। பைபிளை நம்ம வாசிக்கும்போது बाइबल को पढ़ते समय கர்த்தர் வந்துட்டார்னாலே நமக்கு சந்தோஷம் வந்துருது இல்ல? परमेश्वर आते ही खुशी आ जाती है ना। அவர் வந்தாலே அந்த இடம் தேவ பிரசன்னத்தால் நிரம்பிருது இல்ல? वो आते ही वो जगह परमेश्वर की उपस्थिति से भर जाती है ना। ஆமென். आमीन। இவன் சொல்லிருப்பாரு, இப்படி எல்லாம் நடந்துச்சு பாத்துக்க. अब ये आकर कहे होंगे ऐसा सब हुआ। திடீர்னு வந்து எங்க முன்னால நின்னாரு. अचानक वो मेरे सामने आके खड़े हो गए, அவரை என்னால பார்க்கவே முடியல. मैं उनको देख नहीं सका। மோசே சொல்றாருல, அவர் பக்கத்துல வரும்போது என்னால பார்க்கவே முடியல. जैसे मूसा कहते ना बगल में आते मैं देख नहीं सका, அது மாதிரி தான் சொல்லிருப்பாரு, என்னால பார்க்கவே முடியல वो பாத்துக்க. ऐसे कहे होंगे मैं नहीं देख सका। என் லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் நான் பார்த்தேன். मेरे जीवन में एक बदलाव को मैंने देखा। இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒண்ணு நான் அனுபவிச்சேன் அவரை பார்க்கும்போது. अभी तक जो मैंने अनुभव नहीं किया था उन्हें देखते मैंने अनुभव किया। பாட்டியம்மா கேட்டுப்பாங்க, அப்ப என்னத்தான் நடந்துச்சு சொல்லும் கதைய. तुरंत दादी माँ पूछेगी आगे बताइए क्या कहानी हुई। அவர் என்ன சொல்லிருப்பாரு? वो क्या कहे होंगे, அவர் அடுத்தது சொன்னாரு, उन्होंने अगला कहा, உன் ஊரை விட்டு, तेरे गांव को छोड़कर, உன் தேசத்தை விட்டு, तेरे देश को छोड़कर, உன் இனத்தை விட்டு तेरे जातियों को छोड़कर நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. मैं दिखाने वाले देश को जा करके कहे। யோசித்து பாருங்க, இந்த பாட்டியம்மா இதுவரைக்கும் கதையை நல்லா தான் கேட்டிருப்பாங்க. सोच के देख के दादी माँ अभी तक कहानी को अच्छे से हाँ हाँ करके सुने होंगे। இப்ப என்ன எப்படி இப்ப எப்படி பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? अब ये कैसे नजर से देखे होंगे, உன் இனத்தை விட்டு, तेरे जाति को छोड़कर, உன் தேசத்தை விட்டு, तेरे देश को छोड़कर, ஆமா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு எங்கேயோ போ சொல்றாரு. मैं दिखाने वाला कहीं तो एक देश में जा करके कह रहे। இதுவரைக்கும் நல்ல சந்தோஷமா கேட்டிருந்த பாட்டி கொஞ்சம் மூஞ்ச முறைச்சு பார்த்திருக்கோம். अभी तक खुशी से सुनने वाली दादी माँ अभी थोड़ा घूर के देखे होंगे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அவர் சொல்லிருப்பார், எல்லாம் பேக் பண்ணி நாளைக்கு போணும். ये कहेंगे अरे सब कुछ पैक कर लो कल निकल लागे। இந்த 65 என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? ये 65 का उम्र क्या कहा होगा, ஏமே எங்க கூட்டிட்டு போற? कहाँ लेके जा रहे हो, எங்க कहाँ சொல்லுங்க, बताइए, எங்க? कहाँ ஐமன் ஸ்தோத்திரம், கூட்டிட்டு போற? कहाँ लेके जा रहे हो, பிறந்த ஊரை விட்டு, जन्म के देश को छोड़कर, வளர்ந்த ஊரை விட்டு, जहाँ हम बड़े हुए उस देश को சொந்த छोड़कर, ஊரை விட்டு खुद के देश को छोड़कर எங்க போக சொல்ற? कहाँ जाने के लिए कह रहे हो। அப்ப ஆபிரகாம் என்ன சொல்லிருப்பாரு? तुरंत अब्राहम क्या कहे होंगे, எனக்கே தெரியாது பாத்துக்க. देख मुझे ही पता नहीं, எனக்கே मुझे ही தெரியாது. पता नहीं। இப்ப இவங்களை சமாளிச்சிட்டு அடுத்தது பக்கத்துல சொந்தக்காரன் எல்லாம் இருக்காங்க. अभी दादी माँ को संभाल कर अगल बगल में रिश्तेदार है ना, அவங்களுக்கெல்லாம் இந்த நியூஸ் போயிருக்கும். उनको सब ये खबर मिली होगी, ஏன்னாட்ட ஒரு நியூஸ் வந்து பெண்கள்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொன்னா போதும். क्योंकि एक खबर एक बात तुम औरत स्त्रियों को बता देगे तो काफी है। ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி தான். ऑल इंडिया रेडियो के समान, விளங்குதா? समझे, அப்படியே எல்லா இடமும் பரவிரும். सारी जगह में अपने आप फैल जाता है। சாராள்கிட்ட சொன்ன நியூஸ் பக்கத்துல எல்லாம் பரவி இருக்கும். सारा को जो संदेश दिया था वो सब बगल में फैल गया। அவங்க எல்லாம் ஆபிரகாம் கிட்ட வந்து கேக்குறாங்க, ஏன் எங்க போற? वे सभी अब्राहम से आके पूछ रहे अब्राहम कहाँ जा रहे हो। ஆபிரகாமுடைய பதில் என்னவா இருந்திருக்கும்? अब्राहम का जवाब क्या रहा होगा, இதுவரைக்கும் நான் ஆராதிக்காத, अभी तक मैंने जिसकी आराधना नहीं की, எங்கள் முற்பிதாக்கள் கூட அறிந்திராத हमारे पितरों ने भी जिसे नहीं जाना, ஒரு தெய்வம் எனக்கு தரிசனமானா. एक परमेश्वर मुझे दर्शन दिए। இத்தனை வருஷம் எங்க கைகளினால நாங்க ஏமன் உண்டாக்கி விற்று கொண்டிருந்தோம், தெய்வங்களை விற்று கொண்டிருந்தோம். अभी तक हमारे हाथों से मूर्ति बनाकर देवता बनाकर हम बेच रहे थे। அவைகள் எல்லாம் என்னோடு எனக்கு முன்பாக வந்து நின்று என்னை வணங்கு என்று ஒருபோதும் சொன்னதில்லை. वे कभी मेरे सामने आकर खड़े होकर मुझे दंडवत कर करके कभी नहीं कहे, அவைகள் தங்களை அறிமுகப்படுத்தவும் இல்லை, और वे कभी आकर मेरे सामने अपना परिचय नहीं दिए, என்னோடு பேசவும் இல்லை. मुझसे कभी बात भी नहीं किए। ஆனால் நேற்று எனக்கு ஒரு தெய்வம் வெளிப்பட்டார். लेकिन कल मेरे सामने एक परमेश्वर प्रकट हुए, அவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டார். उन्होंने मेरा नाम लेकर पुकारा। எப்படி? कैसे?
ஆபிரகாமே. अब्राहम எப்படி கூப்பிட்டாரு? कैसे बुलाए? ஆபிரகாமேன்னு கூப்பிட்டாரு. ए अब्राहम करके बुलाए। ஆமென். आमीन। அடுத்தது ஒரு காரியம் சொன்னாரு. अगला एक कार्य कहे, என்னை குறித்தும் मेरे बारे में, என் சந்ததியை குறித்தும் मेरे वंश के बारे में அவர் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை எனக்கு சொன்னாரு. उन्होंने रखे परमेश्वर की योजना को बताए। என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. मुझे आशीष करेंगे करके कहे, என் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. मेरे वंश को आशीष करेंगे करके कहे, கடைசியா என்கிட்ட சொன்னாரு, अंत में मुझसे कहे, நீ இந்த ஊரை விட்டு போ. तू इस देश को छोड़ के जा। இந்த ஊர்ல உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியாது. इस देश में रहते हुए मैं तुझे आशीष नहीं करूंगा। இந்த தேசத்தை விட்டு போ. इस देश को छोड़ के जा। நான் உனக்கு ஒரு பெரிய தேசத்தையே தர போறேன். मैं तुझे एक बड़ी देश को ही देने वाला हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நான் போறேன்னு சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்லிருப்பாரு. इसीलिए मैं उनकी आवाज को सुनकर मान के जा रहा हूँ करके रिश्तेदारों से कहे होंगे। இப்ப அடுத்த கேள்வி சொந்தக்காரங்க என்ன கேட்பாங்க? अभी अगला सवाल रिश्तेदार इनसे क्या पूछेंगे? போறதே போற, देख तू तो जा ही रहा आगे, எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. कहाँ जा रहा है इसको भी बता के जा। கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? पूछेंगे कि नहीं पूछेंगे? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? पूछेंगे कि नहीं पूछेंगे? இந்த காலத்துல உள்ளவங்க கேட்க மாட்டாங்க, அந்த காலத்துல உள்ளவங்க. अभी के लोग तो पूछेंगे नहीं, तभी के लोग पूछेंगे जरूर। இப்போ உள்ளவங்க என்ன, நீ எங்கேயாவது போய் தொலை. अभी के अरे तू जा चाहिए, जाके जा घूम ஆனா जा। ஒரு தலைமுறைக்கு முன்னால உள்ளவங்க एक पीढ़ी के पहले के लोग யோசித்து பாருங்க, सोच के देखिए எங்க போற? कहाँ जा रहा है। ஆபிரகாமுடைய ஆன்சர் என்ன? अब्राहम का जवाब क्या है? எபிரேயர் 11:8, ஹீப்ரூ சாப்டர் 11:8. इब्रानियों का 11वें अध्याय का 8वां वचन, ஏமேன் அங்க சொல்லிருக்கு, 11:8ல சொல்லிருக்கு. वहां पे 11वें अध्याय का 8वें वचन में कहा गया कि ஏமேன் ஸ்தோத்திரம். ஏமேன் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனா. अरे उसको ये नहीं पता था वो किधर जाता है तो भी निकल गया। ஆபிரகாம் अब्राहम தான் சுதந்தரிக்க போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது जिस जगह को अपने मिरास में लेने वाला है उसके लिए जब बुलाया गया, கீழ்ப்படிந்து बात मानकर தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனா. वो कहाँ जाता किधर जाता है जानता नहीं, फिर भी निकल कर गया। சொந்தக்காரங்க கேட்டாங்க, எங்க போற? रिश्तेदार पूछे कहाँ जा रहा है भाई? ஆபிரகாமுடைய பதில், अब्राहम का जवाब, எனக்கே தெரியாதுப்பா, நான் உனக்கு என்ன சொல்றதுக்கு. अरे मुझे ही नहीं पता तो मैं तुझे क्या बताऊं। விளங்குச்சா? समझे? விளங்குச்சா? समझे? போன வாரம் பீகார் பாஸ் சொன்னார்ல, पिछले हफ्ते बिहार से आए पास्टर जी कहे ना, ஊரை விட்டு பீகாருக்கு போகும்போது எங்க போற? गांव छोड़ के बिहार जाते समय कहाँ जा रहा है? எனக்கே தெரியாது, போய் லெட்டர் போடுறேன். वहाँ जा, मुझे ही नहीं पता, मैं जाके लेटर डाल रहा हूँ। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया। அப்படித்தான். वैसे ही எங்க போறேன்னு தெரியாது. कहाँ जा रहा हूँ पता नहीं, என்னை ஆனா எனக்கு தெரியாது, लेकिन मुझे नहीं पता என்னை அழைத்தவருக்கு நான் எங்கே போகிறேன் என்பது தெரியும். जिसने मुझे बुलाया उसको पता है मैं कहाँ जाने वाला हूँ। ஒன்னு சொல்றேன், एक बात कहता நீ हूँ, போகும் பாதை तू जिस रास्ते से जाने वाला है ஏமன் உனக்கு தெரியாம இருக்கலாம். हो सकता है तुझे पता नहीं, நீ போகும் பாதை கடினமா இருக்கலாம். तू जाने वाला रास्ता कठिन हो। எல்லா பாதையும் அறிந்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். हमारे सारे रास्ते को जानने वाला हमारा परमेश्वर। ஆமென். आमीन। என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் இங்க வேலை செய்துட்டு தான் இருந்தேன். परमेश्वर मुझे जो है सेवकाई के लिए बुलाते समय यहाँ पे नौकरी कर रहा ஆண்டவர் था। சொல்றாரு, ஊழியத்துக்கு வா. परमेश्वर कहते सेवकाई में आ। கொஞ்ச நாள் இழுத்துட்டே இருந்தேன், வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். थोड़े दिन तक पास्टर जी इनकार करते, नहीं आऊंगा नहीं आऊंगा नहीं அப்பப்ப आऊंगा। ஆண்டவர் அடிய போட்டுக்கிட்டே இருந்தாரு. तब परमेश्वर एक एक मार दे रहे थे। இப்ப நான் சொல்லிட்டேன், சரி ஆண்டவரே வர்றேன். अब मैंने कह दिया ठीक है परमेश्वर मैं आता हूँ। அடுத்த கேள்வி, अगला सवाल, நான் இனி என்ன செய்யணும்? आगे मुझे क्या करना है? அதுக்கு ஆண்டவர் பதில், उसके लिए परमेश्वर का जवाब, மதுரைக்கு பைபிள் காலேஜுக்கு போ. मदुरई के बाइबल कॉलेज में जाओ। எனக்கு மதுரையும் தெரியாது, மண்ணாங்கட்டியும் தெரியாது. मुझे तो मदुरई भी पता नहीं, वहाँ का मिट्टी क्या है वो भी नहीं पता। அந்த காலத்துல उस समय இப்படி கூகுள் மேப்பும் கிடையாது, போனும் கிடையாது. அப்ப ऐसा गूगल मैप भी नहीं, फोन भी नहीं। ஆமென். आमीन। ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மதுரைக்கு போ. परमेश्वर कहते तू मदुरई में जा। ஆமென். आमीन। இப்ப 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சாச்சு. अब 3 साल का बाइबल कॉलेज समाप्त किया। முடிச்ச உடனே என்ன செய்வாங்க? खत्म होते क्या करेंगे? எல்லாரும் ஊழியத்துக்கு போயிடுவாங்க. सभी जन सेवकाई के लिए चले जाएंगे। நான் படிச்சு முடிச்ச உடனே அந்த ஸ்தாபனத்திலிருந்து எனக்கும் ஒரு ஊழிய இடம் தந்தாங்க. मैं पढ़ाई खत्म करते ही उस स्थापना से मुझे भी सेवकाई के लिए एक जगह दिए। ஆமென். आमीन। ஏமன் ஸ்தோத்திரம். ஆனா நான் எங்க போனேன்? लेकिन मैं कहाँ पर गया? ஊருக்கு போனேன். गांव में गया, அங்க போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றேன். वहां जाके प्रार्थना कर रहा हूँ। ஆமென்.
आमीन। பக்கத்துல உள்ள எங்க அம்மா அப்பாட்ட கேக்குறாங்க, என்ன பைபிள் காலேஜ் முடிச்சிட்டு இங்க வந்துட்டு இருக்கான்? बगल वाले अड़ोस पड़ोस के लोग पूछ रहे क्या बाइबल कॉलेज खत्म करके वो यहाँ पर आके बैठा गए। உட்கார்ந்து ஜெபம் பண்றேன், அடுத்த தரிசனத்துக்காக காத்திருக்கிறேன். मैं आकर प्रार्थना कर रहा हूँ अगले दर्शन के लिए। என்ன செய்யணும் ஆண்டவரே? क्या करना है प्रभु? என்ன செய்யணும் ஆண்டவரே? क्या करना है प्रभु? அப்பதான் கர்த்தர் சொன்னார், तभी परमेश्वर ने कहा சென்னைக்கு போ அப்படினாரு. चेन्नई में जा। எனக்கு ஸ்தாபனத்துல சென்னையில தான் ஒரு இடத்தை போட்டிருந்தாங்க. मेरी स्थापना से मुझे चेन्नई में ही एक जगह दिए थे। ஒரு பெரிய சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டர். एक बड़े से चर्च में असिस्टेंट पास्टर। ஆண்டவர் போகும்போதே சொல்லித்தான் அனுப்பினாரு, परमेश्वर जाते समय कहकर भेजे கொஞ்ச நாள் தான் நாங்க வைப்போம் பாத்துக்க, देख तुझे मैं थोड़े ही दिन वहां पर रखूंगा, அதுக்கு பிறகு நாங்க உன்னை வைக்க மாட்டேன். उसके बाद में वहां पे तुझे नहीं रखूंगा। ஏமன் கிட்டத்தட்ட ஒரு 4 5 6 மாசம் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். तकरीबन 6 माസം இருந்திருப்பேன். 6 महीने वहां पर रहा। ஒரு நாள் திடீர்னு என் நண்பருடைய திருமணம், एक दिन अचानक मेरे दोस्त की शादी, தூத்துக்குடிக்கு போயிட்டேன். टुकड़ी में चले गया। தூத்துக்குடிக்கு போயிட்டு நேரா இங்க மும்பைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு போக மும்பைக்கு வந்துட்டேன். टुकड़ी से डायरेक्ट मैं मुंबई आ गया, चेन्नई नहीं गया। ஆண்டவர் சொன்னார் மும்பைக்கு போ அப்படினாரு. परमेश्वर की मुंबई जा। இங்க வந்து உட்கார்ந்து ஒரே ஜெபம் தான். यहाँ पर आके पूरा प्रार्थना। ஆண்டவர் தெளிவு பண்ணிட்டார், இங்க தான் உனக்கு ஊழியம் அப்படின்னு. परमेश्वर ने साफ कर दिया कि यहीं पे तेरी सेवकाई है। சென்னைக்கு போனேன், चेन्नई गया, அந்த பாஸ்டர்ட்ட சொன்னேன், उस पास्टर जी से कहा பாஸ்டர் என்ன ஆண்டவர் மும்பைக்கு போ சொல்றாரு. परमेश्वर मुझे मुंबई के लिए भेज रहे அப்ப हैं। எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்து என்ன அனுப்பி விட்டுட்டாரு. तब वो मुझे एक लेटर देके मुझे भेज दिए। ஆமென். आमीन। மும்பையில வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்றேன், என்ன செய்யணும் ஆண்டவரே? मुंबई में आके बैठ के प्रार्थना करो, क्या करना है प्रभु? ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கைட் பண்ணிட்டே இருந்தார். हर एक कार्य परमेश्वर गाइड कर रहे थे। இங்க வந்த பிறகு நிறைய ஸ்தாபனத்திலிருந்து கூப்பிட்டாங்க என்ன, यहाँ पर आने के कई स्थापना से मुझे बुलाए, உனக்கு அந்த ஃபெசிலிட்டி தரேன் இந்த ஃபெசிலிட்டி தரேன் வா அப்படினாங்க. मैं तेरे को वो सुविधा दूंगा ये सुविधा दूंगा, तो हमारी स्थापना में आ जा। கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, परमेश्वर एक ही बात कहे, உனக்கு எங்க பணம் தரேன்னு சொல்றாரோ அங்க போகாத. तुझे कहां पर पैसा देंगे करके कहना वहां पे मत जा। எப்படி? कैसे? அப்ப எனக்கு அடையாளமே என்னது? तो मेरी निशानी चिन्ह ही क्या थी? வந்து கூப்பிடுவாங்க சில ஸ்தாபனத்திலிருந்து, आके बुलाएंगे कुछ स्थापना से। நான் மும்பையில ஏற்கனவே இருந்ததனால சில சபைகள் எனக்கு பழக்கம் உண்டு. क्योंकि मैं पहले मुंबई में था, इससे कुछ कलीसिया से मेरे को अच्छे से संबंध था। ஆண்டவர் சொன்ன ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டேன். परमेश्वर के एक निशानी को मैंने रख लिया। கூப்பிடும் போதே ஏதாவது தருவேன் உதவி செய்யறேன்னா உடனே சொல்லிடுறேன், இல்ல உங்க ஸ்தாபனத்துக்கு நான் வரல. तुझे बुलाते समय अगर कोई कहेगा कि देख मैं तेरे को ये मदद करूंगा, ऐसे पैसे दूंगा, तो तुरंत उनसे कहना मैं तेरी स्थापना नहीं ज्वाइन करूंगा। அப்ப ஏஜில இருந்து ஒரு கால், तो एजी में से कॉल, அவங்க சொன்னாங்க ஒரு பைசாவும் தர மாட்டோம், வேணா வாங்க. उन्होंने कहा एक भी पैसा हम आपको नहीं देंगे, चाहिए तो आ जाओ। கர்த்தருடைய திட்டம் இதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். परमेश्वर की योजना ये मैं समझ गया। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। பாருங்க, देखिए எதுவும் தெரியாது, कुछ भी नहीं पता, ஊழியத்துக்கு அழைச்சார் வந்துட்டேன். सेवकाई के लिए बुलाए मैं आ गया। அப்ப இப்படி பேசவும் தெரியாது, तब इतना बोलना भी नहीं आता था, என் வாய் திக்கு வாய். तब मैं तोतला बात करता था। ஆமென். आमीन। டிக்சன் பேசுறான்ல, अभी डिक्सन बात करता है ना, இணைந்துன்றதுக்கு ஏந்துன்றான். எங்களுக்கே விளங்கல, உங்களுக்கு எப்படி விளங்குதோ கர்த்தருக்கே நன்றி. साथ बोलने के लिए खड़े हो बोल, हमको ही नहीं समझा, आपको कैसे समझा? அபிஷேகம் अभिषेक கட்டுகளை உடைச்சிச்சு. बंधनों को तोड़ दिया। பிரைஸ் தி லார்ட். प्रेज द அன்னைக்கு लॉर्ड। ஒரு மனுஷன்ட்ட நேருக்கு நின்னு பேச தெரியாது. उस दिन एक मनुष्य के सामने खड़े रह के बात करना नहीं आता, அழைச்சார், बुलाए, கீழ்ப்படிந்தோம். बात माने। கர்த்தர் இந்த பட்டணத்துல ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். परमेश्वर शहर में आशीष करके रखे। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் இப்படிதான். अब्राहम का जीवन भी इसी प्रकार। ஆண்டவர் சொன்னார் புறப்பட்டு போ. परमेश्वर के निकल कर जाओ। எங்க போணும்? कहाँ जाना है? சொந்தக்காரன் எல்லாம் கேக்குறான். वो रिश्तेदार सभी पूछ रहे। ஆபிரகாம் சொல்ற எனக்கே தெரியாது சார். अब्राहम कहता है अरे सर मुझे ही नहीं पता, ஆனா ஒருத்தர் எனக்கு தரிசனமானார். लेकिन एक मुझे दर्शन दिए। இதுவரைக்கும் ஒரு காணாத மகிமையை நான் கண்டேன். अभी तक जो महिमा मैंने कभी नहीं देखी उसे मैंने देखा है। அவர் பேசும்போதே நான் சமாதானத்தை உணர்ந்தேன். वो बातें करते समय ही मैं शांति को एहसास किया। ஆகவே इसीलिए அழைச்சார், बुलाए, அழைத்தவரை மட்டும் நம்பி நான் போகிறேன் அப்படின்னா. जिसने बुलाया उसी पे भरोसा करके मैं निकल कर जा रहा हूँ। ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். अब्राहम परमेश्वर की बात को माने। இப்ப மூணாவது ஒரு நபர் வந்திருப்பார். अब तीसरे एक व्यक्ति आए होंगे, ஏன்னா ஆபிரகாமுக்கு நிறைய ஆடு மாடெல்லாம் இருந்துச்சு. क्योंकि अब्राहम के पास तो बहुत सारे भेड़ बकरी थी, வேலைக்காரிகள் எல்லாம் இருந்தாங்க. नौकर नौकरानियां बहुत सारे थे। அந்த வேலைக்காரர்கள்ல மிக முக்கியமான ஒரு வேலைக்காரர் இருந்தார். उस नौकरों में से एक बहुत ही मुख्य एक व्यक्ति था। அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஏமன் வேலைக்காரர் இருந்தார். उस परिवार को सबसे पसंदीदा एक नौकर था, அவருடைய பேர் எலியேசர். उनका नाम एलिएजर। எலியேசர்
ஆமென். ஆபிரகாமும் எலியாசரும் ரொம்ப ஃப்ரெண்ட். और अब्राहम और एलिएजर बहुत ही अच्छे करीबी दोस्त। எலியாசர் அந்த வீட்டு வேலைக்காரன் தான், ஆனா ரொம்ப க்ளோஸ். एलिएजर उस घर का नौकरी था लेकिन बहुत ही करीबी दोस्त। ஆமென். आमीन। அதை எங்க பார்க்கறோம் அப்படினா, उसे कहां पर हम देखते हैं? ஆபிரகாம் தன் மகனுக்கு பொண்ணு பார்க்கிறதுக்கு எலியாசரை தான் அனுப்புறார். अब्राहम अपने बेटे इसहाक के लिए लड़की ढूंढने के लिए एलिएजर को ही भेजते हैं। அப்ப நம்ம சொல்லலாம் எலியாசர் அந்த வீட்டு வேலைக்காரர் எல்லாருக்கும் தலைவன். तो हम ऐसा कह सकते हैं एलिएजर उस घर के नौकरों के सबके ऊपर का एक प्रधान है। ஆமென். आमीन। ஆபிரகாம் வந்து கேக்குறாரு, अब्राहम से आके पूछ रहे, ஐயா अय्या எல்லாரும் பேசிக்கிறாங்க, सभी ऐसा बातें कर रहे हैं, நம்ம இந்த ஊரை விட்டு போணுமா? हमें इस गांव को छोड़कर जाना है। ஆண்டவர் உங்கள்ட்ட பேசினாராம். परमेश्वर ने आपसे बात किया है। வேலைக்காரன் எல்லாம் என்ன கேக்குறாங்க, नौकर सभी मुझसे पूछ रहे, எங்க போறோம்னு கேக்குறாங்க. कहाँ जाने वाले करके पूछ रहे। நீங்க சொல்லிட்டீங்க எல்லாம் பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க, आपने कह दिया कि सब कुछ पैक बांध कर रख लो। எங்க போறோம், कहाँ जा रहे எங்க போறோம்? कहाँ जा रहे? ஆபிரகாமுடைய பதில், अब्राहम का जवाब, இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மகிமையின் தெய்வத்தை நான் கண்டேன். अभी तक जिस परमेश्वर की महिमा को नहीं देखा उसे मैंने देखा है। அவரை சந்தித்த நாள் முதல் என் சிந்தை மாறிவிட்டது. उनसे मिलने के बाद से मेरे विचार बदल गए। அல்லேலூயா. हालेलुया। நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை விடவும் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள் வந்திருக்கிறது. मैं क्या करना चाहता हूँ इस सोच से बढ़कर वो मेरे लिए क्या करना चाहते हैं उसे करने का विचार आ गया। ஆகவே அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு நம்ம போறோம். इसीलिए वो जो देश को दिखाएंगे उस देश की ओर हम जाएंगे। அது எப்படி இருக்கும், எங்க இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. वो कैसे रहेगा, कहाँ पर रहेगा, ये मुझे नहीं पता। ஆபிரகாம் எலியாசரை பார்த்து சொல்லிருப்பா, எல்லாத்தையும் பேக் பண்ணுப்பா. अब्राहम एलिएजर को देख के कहेंगे अरे सब कुछ बांध लो, पैक कर लो। நம்ம புறப்பட்டு போகும்போது हम निकल कर जाते समय கர்த்தர் நமக்கு வழி காட்டுவார். परमेश्वर में रास्ता दिखाएंगे। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது इस्राएली लोग निकल कर आते समय பகலில மேக ஸ்தம்பம், दोपहर को मेघ का खंबा, ராத்திரி அக்கினி ஸ்தம்பம் रात को अग्नि खंबा அவங்களுக்கு முன்னால போயிட்டே இருக்கு, उनके आगे चल रहा है, இவங்க பின்னால போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. ये लोग उसके पीछे जा रहे இது हैं। மாதிரி தான் ஆபிரகாமுக்கு நடந்திருக்கும். इसी तरह अब्राहम के लिए हुआ होगा। ஆண்டவர் முன்னால போயிருப்பாரு, परमेश्वर आगे गए होंगे। ஏமன் ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய மனைவி பிள்ளைகளும் ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் அவருக்கு பின்னால போயிருப்பாங்க. अब्राहम के पत्नी, उनके नौकर नौकरानी, गाय भेड़ बकरी सब कुछ उसके पीछे गए होंगे। ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நமக்கு பாதை காட்டுகிற தெய்வமாக இருப்பார். परमेश्वर की बात को मानते हैं तो परमेश्वर में रास्ता दिखाएंगे। சில நேரத்துல அவர் சொல்றத குறித்து நம்ம ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். कुछ समय वो जो कुछ कहते उसके बारे में बहुत सोचते गए। அவர் சொன்னதை குறித்து நம்ம யோசித்துட்டு இருக்கிறது வரைக்கும் அவருடைய திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதில்லை. वो जो कहे उसके बारे में हम सिर्फ सोचते ही रहेंगे तो उनकी योजना हमारे जीवन में पूरा नहीं होगी। அவர் சொன்னதை கீழ்ப்படிந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது वो जो कहे उसे मानकर हम करेंगे तो தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். परमेश्वर का आशीर्वाद होगा। ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, उत्पत्ति के 12वें अध्याय का 4था वचन कहता है, கர்த்தர் சொன்னபடியே जैसे परमेश्वर कहे அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो निकल कर गया कर कर। அல்லேலூயா. हालेलुया। நல்ல கவனிங்க, ஆபிரகாம் எதைக்கும் ஆண்டவரை பார்த்து சாக்கு போக்கு சொல்லவே இல்லை. पर अब्राहम परमेश्वर को देखकर कोई बहानाबाजी नहीं किया। ஆமென். आमीन। பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, ஆண்டவரிடத்துல சாக்கு போக்கு சொல்லுகிறவங்கள ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவருக்கு பிடிக்காது. परमेश्वर से जो परमेश्वर से जो बहानाबाजी करते हैं वानाबासी करते वो हैं परमेश्वर को बिल्कुल पसंद नहीं। என்ன செய்யக்கூடாது ஆண்டவர்ட்ட? परमेश्वर से क्या नहीं करना है? சாக்கு போக்கே बहानाबाजी சொல்லக்கூடாது. नहीं कहना है। நம்மகிட்ட நிறைய சாக்கு போக்கு இருக்கும், हमारे पास तो बहानों की लिस्ट होंगी, நிறைய இருக்கும். बहुत होंगी। ஏன் சர்ச்சுக்கு வரல? क्यों चर्च नहीं आए? தலைவலி வர்றது மாதிரி இருந்துச்சு. सिर दर्द आने जैसा था। ஏன் சர்ச்சுக்கு வரல? क्यों चर्च नहीं आए? தண்ணி வரல. पानी नहीं आया। தண்ணி வரலனா உனக்கு என்ன மூஞ்ச கழிட்டு வர வேண்டியதானே? पानी नहीं आया तो तेरे को क्या मुंह धो के आना चाहिए था ना। தெவிச்சு போட்டு காய போட்டா வரணும். धोकर सुखाने के लिए लटका कर आना है क्या? ஆமென். आमीन। சாக்கு போக்கு நிறைய இருக்கும். बहाने तो बहुत सी लिस्ट होंगे। Praise the Lord. प्रेज द लॉर्ड। ஆபிரகாமுக்கு சாக்கு போக்கு சொல்ல நிறைய உண்டு. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. देखो अब्राहम के पास भी बहाना कहने के लिए बहुत सारी चीजें थे, ஆனா சாக்கு போக்கு சொல்லல, கீழ்ப்படிஞ்சான். लेकिन बहानेबाजी नहीं किया, उसने उसकी परमेश्वर की बात को माना। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। அவன் கேட்கணும்னு ஆண்டவர்ட்ட சொல்லி இருக்கலாம். वो हो सकता तो परमेश्वर से ऐसा कह सकता था, இவ்வளவு ஆடு மாடுகள் எல்லாம் எப்படி கொண்டு போறது ஆண்டவரே? इतने भेड़ बकरी को कैसे लेके आओ परमेश्वर?
சாக்கு போக்கு சொல்லி இருக்கலாம், बहाना कह सकता था, சொல்லல. नहीं कहा। ரெண்டாவது சொல்லி இருக்கலாம், दूसरा कह सकता था, 75 வருஷம் வரைக்கும் இந்த ஊர்ல வளர்ந்துட்டேன், मैं तो 75 साल इसी गांव में पैदा होके बड़ा हुआ हूँ। ஆமென். आमीन। யோசித்து பாருங்க, सोच के देखिए, ஊர்ல பிறந்தவங்களுக்கு வளர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். गांव में जो पैदा होके बड़े हुए उन्हीं को पता के 18 வயசு 20 வயசு 25 வயசு வரைக்கும் ஊர்ல வளர்ந்துட்டு மும்பைல இருக்கிறதுக்கு பிடிக்குதான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவாங்க. 18, 20, 25 साल गांव में ही पैदा होकर वहीं पर बड़े हुए, उसके बाद मुंबई में आ करेंगे तो उनको पूछेंगे तो कहेंगे मुंबई पसंद है या गांव पसंद है। எப்ப விட்டா ஓடலான்னு தான் காத்துட்டு இருப்பாங்க. कब छोड़ेंगे तो वहां भागेंगे करके इंतजार करते गए। இங்க பிறந்தவங்களுக்கு இங்க பழகி போச்சு. यहाँ पे जो पैदा हुए उनको यहाँ रहना पसंद है। எனக்கு இப்பவும் எங்க ஊரை அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருப்பேன். पास्टर जी को अभी भी पास्टर जी के गांव को सोचते रहते हैं। வளர்ந்த வீடு, पैदा हुआ घर, வேலை செய்த இடங்கள், काम किया हुआ जगह, எங்க நிலங்கள்ல எப்படி என்னென்ன இருந்துச்சு, हमारे जमीन खेतों में कैसे कैसे चीजें थी, அடிக்கடி எனக்கு ஞாபகம் வரும். बार बार ये याद आता है। ஆமென். आमीन। ஏமன் பலாப்பழம் பறிச்சு சாப்பிட்டது, फनस का फल तोड़कर कैसे खाए, மாங்காய் சாப்பிட்டது, आम कैसे खाए, இதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ये बातें याद आती है। அப்ப ஆபிரகாமுக்கு சொல்றதுக்கு நிறைய முடியும். 75 வருஷம் அங்கே இருந்தவன் तो अब्राहम के लिए कहने के लिए बहुत सारी बातें थी, क्योंकि 75 साल वहीं पर रहा। எப்படி ஆண்டவரை விட்டு போலான்னு சாக்கு போக்கு சொல்லி இருக்கலாம், परमेश्वर इसे कैसे छोड़कर आऊं करके बहाना कह सकता था, சொல்லவே இல்ல. कहा ही नहीं। அடுத்து சொல்லி இருக்கலாம், अगला कह सकता என் था, சொந்த ஜனங்களை எல்லாம் விட்டு எப்படி போறது, मेरे खुद के लोगों को छोड़ के कैसे आऊं, நான் போற ஊர்ல எனக்கு சொந்த பந்தம் ஒருத்தனும் இருக்க மாட்டானே, मैं जिस गांव में जाने वाला वहां पे तो कोई भी रिश्तेदार नहीं रहेगा मेरे लिए। சொல்லி இருக்கலாம்ல, कह सकता था ना, சொல்லி இருக்கலாம்ல. अरे कह सकता था ना। பிரைஸ் தி லார்ட், प्रेज द लॉर्ड, ஹalleluya. हालेलुया। நான் மும்பைக்கு வரும்போது எனக்கு அக்கா ஃபேமிலி மட்டும் தான் சொந்த பந்தம். पास्टर जी इस मुंबई में आते समय पास्टर जी की दीदी का परिवार ही इनका रिश्तेदार था यहाँ पर। ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. बहुत कष्ट था। ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு சொந்த பந்தமே எல்லாம் நீங்க தான். लेकिन आज आप लोग सभी हो तो हमारे रिश्तेदार सब आप ही हो। ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப बहुत खुशी अभी। ஏன் உங்களுக்கு சொல்றேன், क्यों आपसे कह रहा சொந்த हूँ, பந்தம் எல்லாம் விட்டுக்கிட்டு போறதுன்றது சாதாரண காரியம் இல்ல. रिश्ते नाते को छोड़कर जाना साधारण कार्य नहीं है। ஆபிரகாமுக்கு ஒரு சிலை விற்கக்கூடிய பிசினஸ் இருந்துச்சு. अब्राहम का जो एक व्यापार था कि मूर्तियों को बना के बेचना, ஏமன் அந்த பிசினஸ் விட்டு எப்படி போறதுன்னு சாக்கு போக்கு கேட்டிருக்கலாம். उस व्यापार को कैसे छोड़कर आओ करके बहाना कह सकता था। ஃபைனலி கடைசியாக फाइनली अंतिम ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து இன்னொரு காரியம் கேட்டிருக்கலாம். अब्राहम परमेश्वर को देखकर एक और कार्य पूछ सकता है। இதுவரைக்கும் அவனுக்கு சந்ததி இல்லை, பிள்ளை இல்லை. अभी तक उसको कोई संतान कोई वंश नहीं। அவன் சொல்லி இருக்கலாம், वो कह सकता था, ஆண்டவரே परमेश्वर பிள்ளையை தாரும், बच्चे को दीजिए, பிள்ளையை பெத்த பிறகு நான் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். बच्चे को जन्म देने के बाद मैं आता हूँ। சிலர் அப்படிதான் பார்த்துடுங்க. कुछ लोग ऐसे ही है, சர்ச்சுக்கு வாங்க, चर्च में आइए, எனக்கு சுகம் கிடைக்கட்டும், मेरे को चंगाई मिले, சர்ச்சுக்கு வரேன். मैं चर्च में आऊंगा। உனக்கு சுகமும் கிடைக்காது, நீ சர்ச்சுக்கு வர மாட்டே. तेरे को चंगाई भी नहीं मिलेगा तो चर्च भी नहीं आएगा। சிலர் சொல்லுவாங்க, எனக்கு குழந்தை கிடைக்கட்டும், मैं कुछ लोग कहते मेरे को बच्चा मिलने நீ दो। ஆண்டவர்ட்ட வந்தா தான் கிடைக்கும். ये तू परमेश्वर के पास आएगा तभी मिलेगा, அவர் தந்தா வரேன், वो देंगे तो मैं आऊंगा। அப்படி இல்ல. ऐसा नहीं, கீழ்ப்படிதல் தான் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம். बात मानना ही तेरे जीवन का आशीर्वाद है। ஆபிரகாம் ஒரு क्वेश्चन கூட கேட்கல, अब्राहम एक भी सवाल नहीं किया, ஒரே ஒரு காரியத்தை தான் செய்தான். एक ही कार्य को उसने किया। என்ன செய்தான் தெரியுமா? क्या किया पता है क्या? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய ஆரம்பிச்சான். परमेश्वर की बात को मानने लगा, வேற ஒண்ணும் இல்ல, और कुछ नहीं। ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய ஆரம்பிச்சான். परमेश्वर की बात को मानने लगा, அதனால தான் கர்த்தர் அவனையும் அவன் சந்ததியும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். इसीलिए परमेश्वर उसके और उसके वंश को आशीष किए। உலகத்திலே மிக அழகானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. दुनिया में ही बहुत ही खूबसूरत लोग जो कहते कि वो अब्राहम के वंश से आए। உலகத்திலே இன்னைக்கும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் ஆபிரகாமின் சந்ததி. दुनिया में ही सबसे अधिक वैज्ञानिक साइंटिस्ट आने वाला जो लोग है वो अब्राहम के वंश से आए। ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்திலே ஆசீர்வாதமா இருக்கக்கூடியவர்கள் என்பவர்கள் இன்றைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததி. इस दुनिया में सबसे अधिक आशीष पाए हुए लोग हैं तो वो आज भी अब्राहम के वंश से आए हुए लोग हैं। சின்ன நாடுதான், छोटा सा देश, எத்தனை நாடுகள் சேர்ந்த பிறகும் அவன் சந்ததியை இதுவரைக்கும் அழிக்க முடியல. उसके खिलाफ कितने सारे देश इकट्ठे होने के बाद भी इस छोटे से देश को नाश नहीं कर सके। ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், परमेश्वर एक बात நீ कहे, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் तूने जो मेरी बात को मानी உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். तेरे वंश को मैं आशीष करूंगा। அல்லேலூயா. हालेलुया। உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். मेरे वंश को मैं आशीष करूंगा, நீ ஆசீர்வாதமா இருப்ப, तू भी आशीष உன் रहेगा, சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்கும். तेरा वंश भी आशीष रहेगा। இன்னைக்கு காலை நேரத்தில் ஒன்று புரிந்துக்க, आज सुबह
के समय एक बात तो जान ले, நீங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கு आप लोग आशीषित रहने के लिए தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதும். परमेश्वर की बात मानेंगे तो काफी है। மீதி உன் நிலையெல்லாம் மாத்தி உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். बाकी तेरी सारी हालत और परिस्थिति को बदल कर आशीष करने वाला परमेश्वर है। தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், உன் சகல நன்மைகளையும் தருகிறவர் கர்த்தர். परमेश्वर की बात मानेंगे तो काफी है, सारी भलाइयों को देने वाला परमेश्वर है। कारण சகல நன்மைகளின் உறைவிடம் என்று சொல்லக்கூடியது கர்த்தரிடத்துல தான் இருக்கு. सारे भलाइयां उत्पन्न होने का स्थान जो है परमेश्वर के पास है। அவர் தராம நம்ம ஒன்ன பெற்றுக்கொள்ளவே முடியாது. वो नहीं देंगे तो हम कुछ नहीं पा सकते। இரண்டாவது ஒரு காரியத்தை வேகமா பார்த்திடலாம். दूसरा एक कार्य हम जल्दी से देखेंगे। ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள்ல उत्पत्ति के 22 अध्याय के 1 से लेकर 2 वचन में அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. वहां पे कहा गया है ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் ஒரு நாள் மறுபடி தரிசனமாகிறார். अब्राहम से परमेश्वर एक बार फिर से दर्शन दे रहे हैं। அப்ப அவனுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்திருந்தார். तभी परमेश्वर उसको एक बेटा दिए। ஈசாக்கு என்கிற ஒரு குழந்தை இருக்கு. इसहाक करके एक बेटा है। ஈசாக்கு ஆபிரகாமுடைய 100 வயதில் அவனுக்கு கிடைக்கிறது. इसहाक अब्राहम का उम्र जब 100 साल तक तब उसे मिला। சாராளுக்கு 90 வயது இருக்கிறது. तब सारा का उम्र 90 साल के। இப்போ குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயசு ஆயிட்டு. अब उस बच्चे का उम्र 13-12 साल का हो गया। ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் ஒரு நாள் தரிசனமாகி சொல்றாரு. परमेश्वर एक दिन अब्राहम को दर्शन देके कह रहे உன் हैं ஏக சுதனா இருக்கக்கூடியதானே तेरे इकलौते बेटे को, இந்த ஈசாக்கை इस इसहाक को நீ அழைத்து கொண்டு போய் तू लेकर जाकर மோரியா தேசத்துக்கு போய் मोरिया देश में जाकर அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றில் அவனை தகன பலியிடு என்று சொல்கிறார். वहां एक पहाड़ जो मैं तुझे बताऊंगा वहां पे उसकी तो होम बलि करके चढ़ा। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது காரியம் दूसरा कार्य ரொம்ப கடினமான காரியங்க. बहुत ही कठिन कार्य। 100 வயசுல ஒரு குழந்தை கிடைக்கு. 100 साल हुआ तभी एक लड़का मिला। 13-14 வயசு வரைக்கும் வளர்த்தாச்சு. 12-13-14 साल तक अच्छे से पाल पोस के बड़ा किए। ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமிட்ட வந்து एक दिन परमेश्वर अब्राहम के पास आकर कह रहे हैं இந்த பிள்ளையை கொண்டு போய் इस लड़के को ले जाकर மோரியா மலையில போய் मोरिया के पहाड़ में जाकर பலிபீடம் கட்டி वेदी को बांधकर தகன பலி होम बलि அவனை பலி செலுத்து. उसकी बलि चढ़ा। பலி செலுத்து. बलि चढ़ा। இது ஒரு டெஸ்ட் தான். ये एक परीक्षा है। இது ஒரு பரீட்சை. ये एक टेस्ट परीक्षा। ஆண்டவர் அவன் ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு பரீட்சை பண்றாருன்னு ஆபிரகாமுக்கு எல்லாம் தெரியாது. परमेश्वर अब्राहम की परीक्षा ले रहे करके अब्राहम को नहीं पता। ஆண்டவர் ரொம்ப சின்சியரா சொல்றாரு. परमेश्वर बहुत ही सिंसियरली कह रहे அவனை கொண்டு பலி செலுத்து. हैं तो उसको ले आकर बलि चढ़ा। அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா अगला वचन आप पढ़कर देखोगे तो அவன் ஆண்டவர் தரிசனமான அடுத்த நாள் அதிகாலையிலே எழும்பி परमेश्वर दर्शन दे उसके अगले ही दिन बोर को सवेरे उठकर கழுதையின் மேல சேணம் வைத்துக் கொண்டு हाँ अपने गधे के ऊपर काटी कसकर வேலைக்காரர்கள் 2 பேரையும் 2 सेवक को साथ தன் लेकर குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு और अपने पुत्र इसहाक को संग लिया தகன பலிகளுக்கான கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் குறித்த இடத்துக்கு அவன் போனான். और होम बलि के लिए लकड़ी चीर ली और परमेश्वर जो स्थान बताया उसकी ओर चला। 3 நாள் பிரயாணம் பண்றாங்க. 3 दिन का यात्रा कर रहे हैं। வேலைக்காரங்களை கீழே விட்டுட்டான். 9 सेवकों को नीचे छोड़ दिया। இப்ப ஆபிரகாமும் ஈசாக்கும் போகிறாங்க மலையின் மேல. अभी अब्राहम और इसहाक पहाड़ के ऊपर चढ़ के जा रहे हैं। ஆபிரகாமுடைய மகன் ஈசாக் கேக்குறான், अब्राहम का बेटा इसहाक पूछ रहा है தகன பலிக்கு நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, கத்தி எல்லாம் இருக்கு. देखो होम बलि चढ़ाने के लिए लकड़ी है, आग है, चूरी है, सब है, பலி மிருகம் எங்கே? लेकिन बलि चढ़ाने वाला जानवर पशु किधर है? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஆபிரகாம் ஆண்டவருக்கு பல பலிபீடங்களை கட்டினவன். अब्राहम परमेश्वर के लिए कई वेदी को बांध के खड़ा किया। பல இடங்களில் ஆபிரகாம் அவன் ஆடு மாடுகளை பலி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினவன். कई जगह पर अब्राहम वेदी पर भेड़ बकरी को चढ़ा बलि कर परमेश्वर की महिमा की। இந்த ஈசாக்கு பார்த்திருக்கான். इसे इसहाक ने अपने आंखों से देखा। அதனால தான் அப்பாவை பார்த்து கேக்குறான், அப்பா इसीलिए इसहाक पिताजी को देखकर पूछ रहे पिता ஏமன் பலி ஏமன் தகன பலிக்கான கட்டை இருக்கு, होम बलि के लिए लकड़ी है, ஏமன் கத்தி இருக்கு, छुरी है, பலி மிருகம் எங்க? लेकिन बलि चढ़ाने के लिए पशु भेड़ किधर गए? ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும் सिर्फ अब्राहम को ये बात पता है பலி மிருகம் தான் கூட வர ஈசாக் அப்படின்னு. बलि का जो जानवर है वो इसहाक है जो साथ में आ रहा है। ஆபிரகாம் ஈசாக்க பார்த்து சொல்றாரு, अब्राहम इसहाक को देखकर कह रहे हैं அங்க போவோம், वहां जाएंगे, அங்க போன பிறகு கர்த்தர் பார்த்து கொள்வா. वहां जाने के बाद परमेश्वर देख लेंगे। ஹல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। குறித்த இடத்துக்கு போகும்போது கர்த்தர் பார்த்து கொள்வா. जहां जाना है वहां पहुंचते ही परमेश्वर देख लेंगे। கர்த்தர் சொன்னதை செய்யும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார். परमेश्वर जो कहे उसे करते
जाते समय परमेश्वर देख लेंगे। ஹalleluya हालेलुया। மேல போயாச்சு, ऊपर चले गए, பலிபீடம் கட்டியாச்சு, वेदी को बांध के खड़ा कर दिए, விறகெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. लकड़ियां सब लगा दिए। இப்ப என்ன செய்யறாரு? अब क्या करेंगे? ஆபிரகாம் ஈசாக்கை अब्राहम इसहाक को கர்த்தர் சொன்னபடி பலியிடுவதற்கு தயாராயிட்டார். परमेश्वर जैसे कहे बलि चढ़ाने के लिए तैयार हो गए। ஹalleluya हालेलुया। கட்டி उसका हाथ पांव बांध कर பலிபீடத்திலையும் வச்சாச்சு, वेदी के ऊपर रख दिए। கத்திய ஓங்குறாரு. अब छुरी को आगे बढ़ाए, ஒரு சத்தம் கேக்குது, एक आवाज आती है, ஆபிரகாமே ஆபிரகாமே अब्राहम अब्राहम பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. बच्चे के ऊपर हाथ मत रख। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் தான். ये एक सिर्फ परीक्षा थी, ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் டெஸ்ட் பண்றாருன்னு தெரியாது. लेकिन अब्राहम को कुछ भी नहीं पता कि परमेश्वर उसकी परीक्षा ले रहे। ஆபிரகாமுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், अब्राहम को एक ही बात पता நான் है, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டாம், मुझे परमेश्वर की बात माननी है। நான் मैं கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டாம். परमेश्वर की बात माननी है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए। ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, परमेश्वर अब्राहम से कहते हैं, ஈசாக்கை நீ பலியிடணும். इसहाक को तुझे बलिदान चढ़ाना है। ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல விவாதம் பண்ணவே இல்லை. अब्राहम परमेश्वर से उस विषय में विवाद नहीं किया। நம்ம ஆண்டவர் கேட்கிறாருன்னு வைங்களேன், हमसे परमेश्वर पूछते तो சரி நம்ம பிள்ளையை கேட்கல, வேற ஒண்ணு கேட்கிறாரு. हमारे बच्चे को नहीं पूछे, किसी और चीज को पूछे। ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். एक उदाहरण कहता हूँ, உங்க கழுத்துல கிடக்கிற 10 பவுன் நீ கொடு அப்படின்னு ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்றாருன்னு வச்சுக்கிடுங்க. आपके गले में जो 10 तोले का चेन है उसे दे दीजिए करके परमेश्वर कहते हैं, उदाहरण के लिए रख लीजिए। முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம்? पहला हम क्या कहेंगे? இருக்கிறதே இவ்வளவு தான். जो है वो इतना ही है। என்னது? क्या? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு செய்திருக்கேன், इतनी सालों से कष्ट से मैं इकट्ठा करके इतना ही बना के पहनी हूँ। ஆமென் आमीन। ஆமென் आमीन। ஹalleluya. हालेलुया। உடனே சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? तुरंत कहोगे कि नहीं कहोगे? ராத்திரி முழுசும் தூக்கமே வராது. रात पूरा नींद नहीं आएगा। ஐயோ இப்படி ஒரு ஆண்டவரா, இனி இவர்ட்ட சர்ச்சுக்கே போக கூடாது. ऐसा परमेश्वर है कि आगे मैं चर्च ही नहीं जाऊंगी। ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. एक उदाहरण आपसे कहता हूँ। ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் தன் மகனை கேட்கிறாரு. अब्राहम से परमेश्वर उसके एक लौते बेटे को पूछ रहे। ஒரே மகன், एक ही बेटा, 100 வயசுல கிடைச்சவர். वो भी 100 साल की उम्र में मिला। நம்ம சொல்லுவோம்ல, தவம் இருந்து பெற்ற தவப்புதல்வன். हम कहते हैं ना, बहुत ही पाठ तपस्या करके बहुत देरी से मिला हुआ लड़का। ஆமென் आमीन। அப்படி கிடைச்சது. ऐसा मिला हुआ। ஏமன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிறாரு, परमेश्वर कह रहे, ஏமன் ஆபிரகாம் ஆண்டவர்ட்ட விவாதம் பண்ணவே இல்லை. अब्राहम परमेश्वर से कुछ विवाद नहीं किया। இரண்டாவது, दूसरा, ஆபிரகாம் ஆண்டவர்ட்ட, अब्राहम परमेश्वर से, ஆண்டவரே परमेश्वर ஈசாக்கை பலியிடுவதால் எனக்கு என்ன லாபம்னு ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. इसहाक को बलि चढ़ाने से मेरे को क्या फायदा करके नहीं पूछा। மூணாவது, तीसरा, ஏமன் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஏமன் ஸ்தோத்திரம், ஒருவேளை ஈசாக்க பலியிட்டா हो सकता है अब्राहम इसहाक को बलि चढ़ा देगा तो அதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய மனைவி சாராள முகம் கொடுத்து பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? उसके बाद अब्राहम अपनी पत्नी सारा को चेहरे से आमने सामने देख सकते हैं क्या? திருப்பி வரும்போதே சாரா அருவாளை விட தானிப்பா. वापिस आते समय ये सारा तलवार के साथ खड़ी होगी। அட பாவி பயலே, हे पापी, 90 வயசுல பெத்திருக்கேன் இவளை, 90 उम्र तक तभी मैंने इसको जन्म दी। இன்னும் உங்க ஆண்டவர் கேட்டாருன்னு கொடுத்துட்டு இருந்துட்டியா? क्या तेरे परमेश्वर ने मांगा करके तू दे के आ गया क्या? அதுவும் ஆபிரகாமுக்கு தெரியும். ये भी अब्राहम को पता है। ஆண்டவர் சாராள் முகத்தை திருப்பி பார்க்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். सारा का मुंह जो है चेहरा वो देख नहीं सकता आगे से करके ये भी पता है। அவன் ஈசாக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி பலியிட்டா इसहाक परमेश्वर जैसे के वैसे बलि चढ़ा देगा तो வீட்டுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். घर के अंदर क्या परेशानी समस्या आएगी ये भी उसको पता है। ஆபிரகாம் பெயர் சபா என்று சொல்லக்கூடிய இடத்தில் குடியிருந்தான். अब्राहम बेरशबा करके जगह पर रहता था। அந்த இடத்தில் கானானியர்கள் சுற்றி இருந்தார்கள். उस जगह पर कनानी लोग घेर करते। கொஞ்சம் எகிப்தியர்கள் இருந்தார்கள், கொஞ்சம் பெர்சியர்கள் இருந்தார்கள். कुछ मिस्त्री लोग भी थे और कुछ पर्शियन लोग भी थे। ஒருவேளை பலி செலுத்திட்டு வந்தா हो सकता है बलि चढ़ा कर आएंगे तो ஏமன் ஸ்தோத்திரம், இந்த புற ஜாதிகள், இந்த ஜனங்கள் என்ன கேட்பாங்க? ये अन्य जाति के लोग क्या पूछेंगे इसे देखकर? உங்க ஆண்டவர் பிள்ளையே கேட்டுட்டாரா அப்படின்னு கேட்பாங்களே. तेरा परमेश्वर बच्चे को ही ले लिया क्या करके पूछेंगे। தேவனை தூஷிப்பாங்களேன்னு தெரியும். परमेश्वर की निंदा करेंगे करके पता है। இவ்வளவு கேள்வி நிறைய இருக்கு. इतने सारे सवाल अंदर है, ஆன்சரே இல்லாத கேள்வி எல்லாம் இருக்கு. जवाब ही नहीं ऐसे सवाल अंदर है। ஆனா ஆபிரகாம் இதை குறித்தெல்லாம் பார்க்கல. लेकिन अब्राहम इन सब चीजों को देखा नहीं। ஒண்ணே ஒண்ணுதான்,
एक ही बात, கத்தர் கேட்டா நான் செய்ய போறேன். परमेश्वर ने मांगा मैं करूंगा। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। இதெல்லாம் யோசித்திருந்தா ये सब सोचा होता तो ஈசாக்கை பலியிட கொண்டு போவது கடினமா இருந்திருக்கும். इसहाक को बलि चढ़ाने के लिए लेकर जाना कठिन होता, தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படிவது கடினமா இருந்திருக்கும். परमेश्वर की आज्ञा मानना कठिन होता। ஆமா இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு इन सब को दूर रखकर இவன் மைண்ட் ஒன்னதான் சொல்லுது. इसका दिमाग एक ही बात कहता है, கத்தர் சொல்றாரு பலியிட கொண்டு போன்னு. परमेश्वर कहता है बलि चढ़ाने के लिए लेकर जा। அதனால அதிகாலையில் அவன் புறப்பட்டு போனான். इसीलिए सवेरे भोर को उठ कर गया। அல்லேலூயா. हालेलुया। விவாதம் பண்ணல, विवाद नहीं किया, மனப்பூர்வமா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சான். पूरे मन से परमेश्वर की बात को मानने लगा। அல்லேலூயா. हालेलुया। பலிபீடம் கட்டும்போது वेदी को बांधते समय ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? अब्राहम का हृदय कैसे रहा होगा? ஒரு தகப்பன் தானே. एक पिता है ना। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। நம்ம பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டாங்க, हमारे बच्चों ने गलती कर दी, அட்டி தோலை உரிச்சிட்டீங்கன்னு வைங்க, उनको मार के चमड़ी उतार दी, रख அதுக்கு लीजिए। பிறகு உங்க மனசு எப்படி இருக்கும்? उसके बाद आपका मन कैसा रहेगा? கோபத்துல அடிச்சிட்டீங்க, गुस्से में मार दिए, ஆனா लेकिन அதுக்கு பிறகு உங்க மனசு எப்படி இருக்கும்? उसके बाद आपका मन कैसा रहेगा? சொல்லுங்க बोलिए, சொல்லுங்க. बोलिए ना। கஷ்டமா இருக்குமா நல்லா இருக்குமா? कष्ट लगेगा या अच्छा लगेगा? சிலதெல்லாம் அடிச்சு பிள்ளைகளை அடிச்சிட்டு ராத்திரி சாப்பிடாம படுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எத்தனை பேர் உண்டு? ऐसे कई माता पिता है जो बच्चों को मारने के बाद रात को खाना भी नहीं खाते, ऐसे सो जाते हैं। என்ன செய்கிறதுடா, உங்களை அடிக்காமலும் திருத்த முடியாது, அதனால உங்களை அடிச்சு தான் ஆக வேண்டிய கட்டாயமும் இருக்கு. क्या कर सकते, मारे बिना तो इन लोग सुधरते नहीं, तो इनको मारना ही पड़ता है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। அடி குடித்தாரே அவ்வளவு. मारते ही ऐसा लगता है, ஆனா लेकिन பலி செலுத்துவது அப்படின்றது என்ன? बलि चढ़ाना मतलब क्या? திருப்பி பிள்ளையே கிடைக்காதுல்ல. वापिस से बच्चा ही नहीं मिलेगा। ஆனா அவனுக்கு ஒண்ணு மட்டும் இருந்துச்சு. लेकिन उसके अंदर एक बात थी, கர்த்தர் கேட்கிறார், परमेश्वर मांग रहे இந்த हैं, பிள்ளையை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. इस बच्चे के बारे में एक वादा है, ஈசாக்கின் மூலமாய் உன் சந்ததி பெருகும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ईसाक के द्वारा तेरा वंश बढ़ेगा करके परमेश्वर कहे। அதனால इसीलिए பலியிட்டா கூட मैं बलि चढ़ाऊं तो भी கர்த்தர் ஈசாக்கை திருப்பி தருவான்ற விசுவாசம் அவனுக்குள்ளால இருந்துச்சு. परमेश्वर ईसाक को फिर से देंगे करके विश्वास उसके अंदर था। அல்லேலூயா. हालेलुया। கீழ்ப்படிஞ்சான், बात माना, கத்திய ஓங்கினா, चोरी को खींचा। கர்த்தர் சொன்னார், परमेश्वर कहे நீ கத்திய ஓங்காத, நிறுத்திரு. तू चोरी से उसके ऊपर हाथ मत रख, रोक। தடுத்தாரு, रोक दिए, தடுத்தாரு. रोक दिए। ஆண்டவர் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை பார்த்தார். परमेश्वर अब्राहम की बात मानने को देखे, கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். परमेश्वर अब्राहम को आशीष करने लगे। அல்லேலூயா சொல்லுங்களா. हालेलुया बोलिए ना। பலிபீடம் இப்ப காலியா இருக்கு. हम वेदी अब खाली है। ஆமென். आमीन। பலிபீடத்தை காலியா விட்டு வருவது ஏமன் ஸ்தோத்திரம், ஏமன் நல்லதல்ல, முறை அல்ல. हम वेदी को ऐसे बांध कर खाली छोड़ कर आना सही बात नहीं, वो रीति नहीं। Praise the Lord. Praise the Lord। அந்த இடத்துல ஈசாக்குக்கு பதில் இன்னொன்னு பலி செலுத்த வேண்டும். अब उस जगह पर इसहाक के बदले किसी और को बलि चढ़ाना है। ஆபிரகாம் திருப்பி பார்க்கறாரு. अब्राहम पीछे मुड़कर देख रहे, ஏமன் முள்ளில சிக்குண்டு கிடக்கிற ஒரு ஆட்டை பார்க்கறாரு. कांटों में फंसा हुआ एक भेड़ को देख रहे, அத அந்த இடத்துல பலி செலுத்தி விட்டு நிறைவாய் திரும்பி வருகிறார்கள். उसे उस स्थान पर बलि चढ़ाकर भरपूरी के साथ लौट कर आए। அல்லேலூயா. हालेलुया। நம்ம பலிபீடம் என்பது தேவனுடைய ஆலயம். हमारा वेदी जो है परमेश्वर का भवन के, நம்ம ஆலயம் காலியா இருக்க கூடாது. हमारा भवन खाली नहीं रहना चाहिए। எப்படி இருக்க கூடாது? कैसे नहीं रहना चाहिए? இப்ப காலி இருக்கா? अभी खाली है क्या? உங்க பக்கத்துல இடம் இருக்கா இல்லையா? आपके बगल में जगह है कि नहीं? இருக்கா இல்லையா? जगह है कि नहीं? இருக்கா இல்லையா? जगह है कि नहीं? இருக்கு. है। இதை நிறைக்க வேண்டியது யார் வேலை? इसे भरने का काम किसका है? பாஸ்டர். पास्टर। அப்படியா? ऐसे क्या? Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। ஆமா பலிபீடங்கள் காலியா இருக்க கூடாது. वेदी खाली नहीं रहनी நல்ல चाहिए। கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। கீழ்ப்படிதல். बात मानना। ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைக்கு என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால் உன்னையும் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். मेरी बात को तूने माना इसलिए मैं तुझे और तेरे वंश को आशीष करूंगा। மூணாவது காரியம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்ல. तीसरा कार्य आज आपको कहने के लिए समय नहीं। நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். हमारे जीवन में परमेश्वर के वचन को मानेंगे तो आशीर्वाद है। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபம் தானாக வரும். परमेश्वर की बात को नहीं मिलेंगे तो श्राप अपने आप आएगा। நம்மை உண்டாக்கின தெய்வம், हमें जिसने बनाया, நமக்காக ரத்தம் சிந்தின தெய்வம், हमें जिसने लहू बहाया, நம்மை அழைத்த தெய்வம், हमारे लिए हमें जिसने बुलाया, நம்மை நடத்துகிற தெய்வம், हमें चलाने वाला இன்னைக்கு परमेश्वर, வரைக்கும் நம்ம கூட இருக்கிற தெய்வம், आज के दिन तक हमारे साथ रहने वाला இனியும் परमेश्वर, நம்ம கூட இருக்கிற தெய்வம், आगे भी हमारे साथ रहने वाला, ஆசீர்வாதமாக இருக்கிறதே விரும்புகிற தெய்வம், हमें आशीष के साथ रहना चाहने वाला परमेश्वर, நன்மைகளினால் நிறைந்து இருக்கிறதே விரும்புகிற தெய்வம், भलाई से भरपूर रहे से चाहने वाला परमेश्वर, உங்களையும் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். तुझे और मुझे आशीष करना चाहते हैं, ஒரு கட்டளை மட்டும் கொடுத்திருக்கிறாரு. लेकिन एक आज्ञा बीच में दिए என் है, வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம். मेरी बातों को तुम मान,
வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம். मेरे वचनों को तुम मान. முழங்கால் படிடுவோமா? घुटने टेकेंगे क्या? வாழ்க்கையில जीवन में கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எந்த பகுதி இருக்கு? परमेश्वर की बात नहीं मानता ऐसा कौन सा जगह है? எந்த காரியத்துல நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம்? कौन से कार्य में परमेश्वर की बात नहीं मान रहे? காரியத்தை ஆண்டவர்ட்ட சொல்லி उस कार्य को परमेश्वर को बता कर இன்னையிலிருந்து நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று சொல்லி ஜெபிக்க விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? आज से मैं बात मानूंगा करके प्रार्थना करने वाले कितने लोग உன் हैं? சந்ததி ஆண்டவர் तेरे वंश को परमेश्वर ஆசீர்வதிக்க விரும்புகிறார். आशीष करना चाहते இந்த हैं. பூமியில நீ ஆசீர்வாதமா இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். इस पृथ्वी पर तो आशीष तेरे से परमेश्वर चाहते हैं. ஆபிரகாம் ரெண்டு காரியத்துக்கு அவன் கீழ்ப்படிகிறான். अब्राहम दो कार्य के लिए बात मानता புறப்பட்டு है. போ அப்படின்னு ஒண்ணு புறப்பட்டு போறான். निकल कर जा कहते निकल कर जाता है. அவன் பலியிடுன்னு சொன்ன உடனே பலியிடுகிறான். बलि चढ़ा कहते बलि चढ़ाता இன்னைக்கு है. பகல் நேரத்துல आज इस दोपहर के समय ஆண்டவருடைய வார்த்தைக்கும் பிரமாணங்களுக்கும் கைக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடியவங்க परमेश्वर की व्यवस्था प्रमाण को मैं मानना चाहता हूं करके कहने वाले வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். दाहिने हाथ को स्वर्ग की ओर उठा के प्रार्थना करेंगे. மௌனமா இருக்க கூடாது. चुपचाप मत रहिए. எல்லார் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். सभी जन मुंह खोल के प्रार्थना இயேசுப்பா कीजिए. சொல்லுங்க, இயேசுப்பா यीशु पिता से बोले, यीशु உம்முடைய पिता வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். आपके वचनों को मानना चाहता உம்முடைய हूं. வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். आपके वचनों को मैं எத்தனை मानना பேர் चाहता ஜெபிக்க हूं. போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? வாய் திறந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. कितने लोग आप लोग मुंह खोल के प्रार्थना நீங்க कीजिए. என்ன சொன்னாலும் சரி, आप जो भी कहो நான் அதை செய்வதற்கு விரும்புகிறேன் ஆண்டவரே. मैं उसे करना चाहता அதை हूं. செய்வதற்கு நான் பிரயாசப்படுவேன். उसे करने के लिए प्रयास அதை करूंगा. செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. उसे करने के लिए अर्पण करता இயேசுப்பா हूं. நீங்க சொல்லும் பாதையில் நான் வருவதற்கு கடந்து வர விரும்புகிறேன். आप बताए रास्ते पर मैं आना चाहता हूं. ஒருவேளை நீங்க சொல்லுகிற பாதை கடினமா இருக்கலாம். हो सकता है आप बताने वाला रास्ता कठिन हो. என் வாழ்க்கையில் நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? उसे मेरे जीवन में मानना चाहता हूं बोलने वाले வலது कितने கரத்தை लोग हैं? வானத்துக்கு நேரா உயர்த்தி இயேசுப்பாட்ட சொல்லுங்க, दाहिने हाथ को स्वर्ग की ओर उठा के यीशु पिता से நீர் என்னை बोलिए, குறித்த திட்டங்களை எனக்கு சொல்லும் ஆண்டவரே. आप मेरे बारे में योजनाओं को बताइए. நான் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். मैं आपकी बात मानना உம்முடைய चाहता हूं. பிரமாணங்களை கைக்கொள்ள விரும்புகிறேன். आपकी व्यवस्था को पालन करना உம்முடைய चाहता हूं. நியமங்களை கைக்கொள்ள விரும்புகிறேன். आपके नियमों को पालन करना உம்முடைய चाहता கட்டளைகளை हूं. நான் கைக்கொள்ள விரும்புகிறேன். आपकी आज्ञाओं को पालन करना எத்தனை चाहता பேர் हूं. ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறீங்க? कितने लोग अर्पण करके प्रार्थना உம்முடைய வசனத்தை करेंगे? நான் வாசிக்கும் போது आपके वचनों को मैं पढ़ते நீங்க என்னோடு समय பேசும் வார்த்தைகளுக்கு आप जब मुझसे बात करो इस நான் वचनों के கீழ்ப்படிய लिए விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஜெபிக்கலாமே. बात मानूंगा बोलने वाले हाथ उठाकर प्रार्थना கொஞ்சம் कीजिए. சத்தமா, கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் சத்தமா, சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் கொஞ்சம் சத்தமா ஜெபிக்க ஆரம்பிங்க. भाई बहनों थोड़ा आवाज उठाकर ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. समर्पण இயேசுப்பாட்ட कीजिए. ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. यीशु पिता से अर्पण करके இயேசுப்பாட்ட प्रार्थना ஒப்பு கொடுத்து कीजिए. ஜெபிக்க ஆரம்பிங்க. यीशु पिता से अर्पण करके இயேசுப்பாட்ட प्रार्थना சொல்லுங்க, कीजिए. இயேசுப்பா यीशु पिता எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. मेरी आप मदद நான் कीजिए. கீழ்ப்படிய விரும்புகிறேன் ஆண்டவரே. मैं बात मानना चाहता நான் हूं. கீழ்ப்படிய விரும்புகிறேன். बात मानना चाहता हूं. கீழ்ப்படிய விரும்புகிறேன். मैं बात मानना चाहता हूं. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப சுலபம். परमेश्वर के आशीर्वाद को पाना बहुत आसान கர்த்தருடைய है. வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா போதும். परमेश्वर की बात मानेगा तो काफी அதை है. பற்றி நீ கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. उसके बारे में तो सवाल मत कर. சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. बहाना मत कर. ஒண்ணே ஒண்ணு, एक ही நான் बात, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். मैं परमेश्वर की बात मानूंगा. அவருடைய வார்த்தைக்கு நான் சாமன் கீழ்ப்படிவேன். मैं उनकी बात को मानूंगा. அவருடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன். उनकी बोल को मैं सुनूंगा. அவருடைய வார்த்தை தான் எனக்கு வேணும். उनका वचन ही मुझे चाहिए. உலகம் என்ன பார்த்து பைத்தியக்காரன்னு சொன்னா கூட பரவாயில்ல. दुनिया मुझे देख के पागल कहे तो भी कोई बात नहीं. இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன். यीशु के लिए जीना चाहता இயேசுவுடைய हूं. வார்த்தையை கீழ்ப்படிந்து நான் வாழ விரும்புகிறேன். यीशु के वचन को सुनकर जीना चाहता हूं. என்னை ஆசீர்வதிக்கும் கரம் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. मुझे आशीष करने वाला हाथ आप ही के உம்முடைய पास என்னை है. ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. मुझे आशीष करने वाला वचन आप ही के पास என்னை है. ஆசீர்வதிக்க அதிகாரம் உள்ளவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. मुझे आशीष करने का अधिकार पाया आप என் ही சந்ததியை हो. ஆசீர்வதிக்க அதிகாரம் உள்ளவர் நீர் ஒருவர் ஆண்டவரே. मेरे वंश को आशीष करने का अधिकार पाया आप ही இன்னைக்கு हो. பகல் நேரத்தில் உம்முடைய கரம் என் மேல் வைக்கப்படட்டும். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? हाँ दिन दोपहर के समय आपका हाथ मेरे पर रखा जाए. कितने लोग प्रार्थना करेंगे? ஏதாவது வார்த்தையில நான் கீழ்ப்படியாம இருந்தா, किसी एक बात में मैं नहीं मानता हूं तो இதுவரைக்கும் நான் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தா, अभी तक मैंने बहाना कहा है तो இயேசுப்பா यीशु पिता என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? मुझे अर्पण करता हूं. कितने लोग बोलेंगे என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. मुझे अर्पण करता हूं. என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. मुझे अर्पण करता हूं. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Thank you Lord. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்ம சரீரம் अर्पण किया अर्पण किया मैं अर्पण किया अर्पण किया मैं अर्पण किया
किया, अर्पण किया, अर्पण किया, अर्पण किया, अर्पण किया, उमக்கு கீழ்ப்படிவதற்கு अर्पण प्रभु आपकी सब सुनने के लिए आत्मा प्राण शरीर अर्पण किया, मेरा आत्मा प्राण शरीर अर्पण किया। ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, एक ही बात परमेश्वर को देखकर நீங்க என்ன சொன்னாலும், आप जो भी कहोगे, எப்ப சொன்னாலும், जब भी कहोगे, உங்களுடைய வார்த்தையின் மூலம் பேசினாலும், आपके वचनों के द्वारा बात ஜெபிக்கும் करोगे போது तो, பேசினாலும், प्रार्थना के समय बात करोगे तो தரிசனத்தின் மூலம் பேசினாலும், दर्शन के द्वारा बात करोगे तो भी உமக்கு நான் கீழ்ப்படிவேன், आपकी बात में मानूंगा, உமக்கு பின் சொல்வேன் ஆண்டவரே, आपके पीछे में चलूंगा, உமக்கு பின் சொல்வேன், आपके पीछे में चलूंगा। சத்தத்தை கத்த கேட்டார், आवाज को परमेश्वर सुने, கீழ்ப்படிய கீழ்ப்படிய तो बात मानते मानते தேவனுடைய ஆசீர்வாதம் परमेश्वर का आशीर्वाद ஆபிரகாம் மேல உண்டானது போல अब्राहम के ऊपर जिस प्रकार हुआ உன் மேலே உண்டாகும்। तेरे ऊपर भी होगा। ஆபிரகாமின் சந்ததி अब्राहम का वंश கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது போல परमेश्वर के वचनों के आधारित आशीष पाए तो சந்ததியும் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும்। तेरे वंश तेरे द्वारा आशीष पाएंगे। சந்ததியுடைய ஆசீர்வாதம் உன் கைகளில் தான் இருக்கு। तेरे वंश का आशीर्वाद तेरे ही हाथों में நீ है। கீழ்ப்படியும் போது तू बात मानते சந்ததி समय தானாகவே கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார்। तेरे वंश को अपने आप परमेश्वर आशीष பூமிக்கு करेंगे। நன்மைகளை பெற்று அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள்। पृथ्वी में भलाई को प्राप्त करके आशीर्वाद के साथ சர்வ வல்லமை जीएंगे। உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்। सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में எங்களோடு अर्पण करते பேசின हैं। வார்த்தைகளுக்காக நன்றி। हमसे बात के वचनों के लिए धन्यवाद। பரலோகத்தின் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும்। स्वर्ग का परमेश्वर की उपस्थिति हमारे உம்முடைய साथ रखे। வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் உண்டாகும் கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறீர்। आपके वचनों को मानते समय हमारे आशीष होगी कर हमसे कहे। சர்வ வல்லவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க। सर्वशक्तिमान परमेश्वर की बात मानकर आशीष जीने के लिए हमारे बच्चों को உம்முடைய मदद அன்பின் कीजिए। கரங்கள் அர்ப்பணிக்கிறோம்। आपके प्रेमी हाथों में अर्पण करते हैं। சமாதானத்தோடு அனுப்புங்க। शांति के साथ बीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே। यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता। ஆமென்। आमीन। என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி। கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே। ஆமென்। நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का பரிசுத்த प्रेम, ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा एक शांति உங்களின் மீண்டும் சதா காலங்களில் आपके में सदा काल के இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக। यीशु मसीह के आगमन तक हो। ஆமென்। आमीन। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா। हालेलुया।